ஒரு கலைஞன் கலையில காண்றான், ஒரு கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு பாட்டுல காட்டுறார், ஒருத்தவங்க ஒரு கவிதையா எழுதுறான், ஒருத்தவங்க ஒரு ஓவியமா பண்றான், ஒருத்தவங்க ஒரு சிற்பமா பண்றான். ஆனா அத்தனைக்கும் மூலம் ஒன்றுதான், எங்கும் சிவமா இருத்தல். அப்ப உலகம் முழுவதும் அந்த பரம்பொருள் மயம் சிவமா இருத்தால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே. இது விளையாட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த உலகத்துல எவ்வளவு தீமை இருக்கு அப்படின்னு. பிரம்மசூத்திரம் என்று நம்முடைய வேதாந்தத்தினுடைய உச்சாணி கொம்பு அது சொல்லுது, ஈலாவத்து கைவல்யம். இதே இறைவனுக்கு விளையாட்டு. எப்படி இறைவன் ஒரே சமயத்துல ஆனந்தமயமா இருக்க முடியும், அதே சமயத்துல எப்படி துக்கமயமா தோன்ற முடியும்? இந்த ரெண்டும் எப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியும், ஒன்னா இருக்க முடியும்? பரமானந்தமும் நம்ம காணுகின்ற பரம துக்கமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி நெருங்கி இருக்க முடியும்? அரவிந்தர் சொல்லுகிறார், இறைவன் யார் தெரியுமா? சாதாரண உலகத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் பரமாத்மாங்கிறதுல அது ரெண்டும் ஒன்னாயிடும். The two facts which cannot be reconciled at ordinary level, they get united at the level of Godங்கிறார் அரவிந்தர். அப்போ இந்த உலகத்துல எதிரெதிரா இருக்கின்ற ரெண்டு விஷயங்கள், இது உண்மையா இருந்தா அது பொய், அது உண்மையா இருந்தா இது பொய், அப்படிப்பட்ட ரெண்டு விஷயங்கள் பரமாத்மா கிட்ட ரெண்டும் சம அளவுல உண்மையா இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சுதான் தெரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர அத ஆர்குமெண்ட் மூலமா சொற்பொழிவு மூலமா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இன்னைக்கு நீங்க இப்ப இன்னைக்கெல்லாம் பேப்பர் திறந்தாலே சுனிதா வில்லியம் வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னா, சில மெட்டல்ஸ் எல்லாம் இந்த ரூம் நம்ம எர்த்தோட டெம்பரேச்சர் பிரஷர் கண்டிஷன்ல ஒன்னோட ஒண்ணு கலக்காது. சில அலாய்களை நம்ம உருவாக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ்ல கொண்டு போய் அது ரெண்டையும் ஒன்னா வச்சா அது கலந்து புது அலாய் உண்டாக்கும். ஆனா அது எர்த்துக்கு கொண்டு வந்தா திருப்பி பிரியாது. அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ல பூமியில ஒன்றிணையாத ரெண்டு விஷயங்கள் ஸ்பேஸ்ல ஒன்றிணையும். அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டு இப்ப இந்தியா கூட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்பிக்க போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ங்கிறது டெக்னிக்கலா எவ்வளவு டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னா, அதுல ஜப்பானுடைய தொழில்நுட்பம், ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம், அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் எல்லாரும் விஞ்ஞானத்துக்காக தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபடுகின்ற போது அவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடியும். இதோட சேர்ந்த இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ்னு அந்த பெங்களூர்ல விமானம் தயாரிக்கிற ஒரு மையம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பழைய சாஸ்திரங்கள் எல்லாம் விமானத்தை எல்லாம் பத்தி நிறைய பேச்சு வருது. சாதாரணமா நம்ம அறிவியல் மேலாதிகளை என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கப்சா பாப்பா பறையனை ஏமாத்துறதுக்காக எழுதி வச்ச கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காரங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்கு அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற அந்த பொருள்களை எல்லாம் அசம்பிள் பண்ணி பார்த்தாங்க. அதுல சில மெட்டல்ஸ் அண்ட் சில அலாய்ஸ் மட்டும் அவங்களால உருவாக்க முடியல. அப்ப அவங்க எழுதினாங்க, இந்த ஏரோப்ளேனை உருவாக்குவதற்கு தேவைப்படுகின்ற சில கலப்பு உலோகங்கள், கலப்புன்னு சொல்றதல்ல, அதெல்லாம் ரெண்டு உலோகங்கள் சம அளவுல இருப்பது, தனியா பிரிக்காது, ஒன்றோட ஒன்று ஒன்றரை கலந்து விடும். அதெல்லாம் படைப்பதற்கு நமக்கு ஒண்ணும் தெரியல. அதெல்லாம் படைப்பதற்கு நம்ம மூதாதையர்கள்ட்ட ஒரு விசேஷ அறிவு இருந்திருக்கு அப்படின்னு. ஆனா என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் பாப்பா பறையனை ஏமாத்துறதுக்காக விட்டு கட்டுக்கதைன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. என்ன அவங்களோட பழப்பு அதுலதான் இருக்கு. இன்னொரு குரூப் இது உண்மையா என்று பார்ப்பதற்காக வேலை செய்கிறது. இதுல சொல்ல வந்த சாரம் என்ன அப்படின்னா, சாதாரண உலகத்துல ஒன்றிணையாத எதிரான ரெண்டு குணங்கள் பரமாத்மாவுக்கிட்ட ஒன்று கலக்கும். அதுதான் அவரோட கிரியேட்டிவிட்டி. அதைத்தான் அரவிந்தர் அப்படி கொண்டாடுறார். அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் பரிசு பண்றாங்க. அந்த உண்மையை எப்படி சொல்வது? அது விளையாட்டு, லீலாவத்து கைத்தல்யம் என்று சொல்லுகிறது. நமக்கு சாதாரணமா துக்கப்படுறவனுக்கு பார்த்தா இது ஒரு பெரிய கொடூரமான விஷயம். ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளவு நோய் வந்திருக்கு, இது பகவான் விளையாட்டு அப்படிங்கிறிய, இது என்ன விளையாட்டு, கொடூரமான கோரமான விளையாட்டு அப்படின்னு இல்ல. நாம் நம்முடைய லெவல்ல இருக்கிற போது அது துன்பமாக தோன்றும், அவருடைய லெவல்ல இருக்கிற போது அது துன்பமே இல்லை. பாரதி சொல்றா இல்லையா, இன்பமும் ஒரு கண தோற்றம், இங்கு இளமையும் செல்லவும் ஒரு கண தோற்றம்,
துன்பமும் ஒருகண தோற்றம், இங்கு தோல்வியும் முதுமையும் ஒருகண தோற்றம். அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையில இருக்கிற போது நம்ம துன்பங்கள் எல்லாம் துன்பமாவே தெரியாது. அப்ப யோகிராம் நான் அடிக்கடி பார்ப்பேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அவருக்கு கேன்சர் ரொம்ப சிகரெட் குடிப்பேன், இந்த கேன்சர் நுரையீரல்ல புற்றுநோய் ஷாக கிடக்காரு. என்ன உலகத்துல இவ்வளவு துன்பம், நீங்க துன்பப்படுங்க. என்னப்பா எங்க இருக்கு உலகத்துல துன்பம்? உலகம் முழுவதும் இன்பமயம். இசைந்தனன் இறைவன் தன்னின் வானில் யாவையும் நல்ல உலகில் God is in heaven, all is good with the world சொல்லுவாங்க இல்லையா? அதை அப்படியே அவர் கோட் பண்ணினார். அவர் பேசிக்கலி ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர். அப்போ நமக்கு துன்பமா தெரிகிற உலகம் ஞானிகளுக்கு ஆனந்தமயமா தோன்றுகிறது அப்படின்னா, உலகத்தை யார் பார்வையை வச்சு எது உண்மை எது பொய்ன்னு சொல்வது? ஞானிகளுடைய பார்வை தான் உண்மையான பார்வை. அதனாலதான் பிரம்மசூத்திரம் சொல்லுகிறது லீலாவத்து கைத்தல்யம். அது விளையாட்டு. இந்த உலகம் முழுதும் ஒரு பொருள் என்பது பகவானுக்கு ஒரு விளையாட்டு. அப்படி அந்த திருமந்திர பாடல் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஆன நடமைந்து அகல சகலத்தர். அன்றைக்கே அகலம் சகலம் என்பதை பற்றி சொன்னோம். இறைவனுடைய உருவத்தை படிப்படியா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரை ஒவ்வொரு உறுப்பா தியானம் செய்வது. இந்த அண்டசராசரத்தினுடைய படைப்புல அந்த உறுப்பினுடைய பகுதி என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பது, அது சகலம் அப்படின்னு பேர். அது ரொம்ப ஃபார்மல் பூஜை. அதுக்கு நம்ம படைக்கிற அந்த உருவம் இருக்கு பாருங்க, அது சாஸ்திரத்தின்படி செய்யப்பட வேண்டும். அதனால அந்த சாஸ்திரத்தின்படி செய்யப்பட்ட உருவங்களை தான் நம்ம இந்த மாதிரி பூஜைக்கோ தியானத்திற்கோ குறிப்பாக பயன்படுத்த முடியும். அதனால பிரதிமா லட்சணம் அப்படின்னு ஒரு அழகான புத்தகம். எப்படி நம்ம சாஸ்திரங்களை எல்லாம் படைக்கின்ற போது எப்படி ஒவ்வொரு உறுப்பையும் அப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பிரமாதமான புத்தகம்லாம் இருக்கு. அதனால இந்த பிரதிமைகள் உருவாக்குவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அப்படி உருவாக்கின அந்த நடராஜருடைய விக்கிரகத்தை பொதுவாக புருஷ விக்கிரகமா இருந்தாக்க பாதாதிகேசம்னு சொல்லுவாங்க. பாதத்துல ஆரம்பிச்சு கணுக்கால்ல இருந்து, கட்டை விரல்ல இருந்து, பாதத்துல இருந்து, கணுக்கால்ல இருந்து, புறங்கால்ல இருந்து, முழங்கால்ல இருந்து, தொடையில இருந்து, இடுப்புல இருந்து, அப்புறம் இடுப்புக்கு மேற்பட்ட பகுதியில இருந்து, மார்பில இருந்து, கழுத்துல இருந்து, விரல் நூலில இருந்து, அப்புறம் கழுத்து வரலையும், அப்புறம் முகத்தினுடைய ஒவ்வொரு பகுதி கேசம், அதுக்கப்புறம் துவாதசாந்தம்னு கூட சொல்லுவாங்க. புருவத்துக்கு மேல 12 அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி படிப்படியா சிந்திப்பது சகலம் அப்படிங்கிறது. அதைத்தான் பூசலார் நாயனார் சொன்னார். இன்னொன்று நிஷ்கலம். எனக்கு உருவம் கிடையாது, கோவில் கிடையாது, இடம் கிடையாது, பிரதிமை கிடையாது, என் மனசுலயே எல்லாம் இருக்கு. அப்படி இந்த ருத்ர பசுபதிநாதனார் கழுத்தளவு கண்ணில நின்று இறைவனை அப்படி பார்த்தா நினைத்து பார்ப்பார். அந்த ஆன நடம் 5 அகல சகலத்தர் ஆன நடமாடி 5 கருமத்தாக. அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 பஞ்சகிருத்திய பாராயணான்னு பகவத்கீதையிலையும் வரும், லலிதா சாஸ்திரநாமத்திலேயும் வரும். 5 தொழில் புரிந்திடும் அம்பலவானனே என்று சுத்தானந்த பாரதியார் பாடி இருக்கிறார். இந்த 5 கருமங்களையும் அவர் செய்கின்றார். ஆன தொழிலால் அருளாலை செய்ததே. அவர் அருளதுதான் கடைசியனுடைய அருள். இந்த அருளைத்தான் வைஷ்ணவத்திலையும் ரொம்ப கொண்டாடுவாங்க. இந்த அருள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. தேன்மொழி பாகன் திரு நடமாடுமே. அப்போ உமையை தன்னுடைய உடலிலே ஒரு பாகமாக வைத்திருக்கின்ற அந்த தேன்மொழி பாகன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றார் என்று திருமந்திரம் பாடுகின்றது. இந்த தேன்மொழி பாகனை பத்தி நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியார் சொன்னோம். பித்தம் தெளிய மருந்து இருக்கிறது பேரவையிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தானந்த இது கோபாலகிருஷ்ண பாரதியார் சிதம்பரத்தை பத்தி பாடினதை பத்தியே ஒரு தனி செஷனே எடுக்கலாம். அவ்வளவு அழகா பாடியிருக்கார், அவ்வளவு நிறைய பாடியிருக்கார். அப்ப சொல்றார், இந்த பித்தம் தெளிய மருந்து இருக்கிறது பேரவையில பார்வதி என்ற ஒரு மாது பங்கு அந்த பேரு மருந்துல பாதியை தின்னுட்டா அப்படின்னு அவருக்கு அந்த அதெல்லாம் இந்த ஏளன சுவையோட சேர்ந்து நிந்தாஸ்துதின்னு சொல்றாங்களே, அப்படி பாதியை பிடிக்கி அந்த அம்மா தின்னுடுச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். தேன்மொழி பாகன் திருநடனாடமே. இந்த அர்த்தநாரீஸ்வரர் மாதொரு பாகன், உமையொரு பாகன், இந்த
வடிவம் இருக்கு பாருங்க, இது வேதத்திலிருந்து எடுத்து இந்த பிரகதாரண்யத்திலே வருகிறது. ஒன்றாக இருக்கும் முழு சத்தியம் தன்னை இரண்டாக வலி கொண்டது, ஒரு கடலை பருப்பினுடைய இரண்டு பகுதிகள் போல ஒன்றை ஒன்று நிறைவு செய்வதாக இருந்தது அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல வேதமே ஒன்று பலவாக ஆயிற்று அப்படின்னு சொல்றது. இந்த ஒன்று பலவாக ஆக இந்த பல திருப்பி தன்னுடைய மூல அடையாளமாகிய ஒன்றை தேடுவது அத்வைத்தம். ஒன்று இரண்டாகி அந்த இரண்டும் ஒன்றை ஒன்று தேடுவது நம்ம தந்திர சாஸ்திரம். இப்படி இந்த அத்வைதமும் தந்திரமும் ஒன்றுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கெல்லாம் அத்வைதம் வேற இல்ல, தந்திர சாஸ்திரம் வேற இல்ல. ஆனா வரலாற்று ரீதியாகவும் அனுஷ்டானங்கள் ரீதியாகவும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த தேன்மொழிபாகன் திருநடமாடுமே. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, வேதம் சொல்லுகிறது ஒரு பருப்பினுடைய இரண்டு பகுதிகளை போல அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும், கண்ணாடியில காமிச்சது போல இருக்கும். இன்னைக்கு ஆண் பெண் சமத்துவம் 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 அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. சமத்துவம் கிடையாது, ஒரு கப்சாவும் கிடையாது. ஒரு உருவமும் அதனோட மிரர் இமேஜும் சமத்துவமே இல்லை. இதை பார்த்தா அது ஞாபகம், அதை பார்த்தா இது ஞாபகம் வரும். ஆனா அது ரெண்டும் சமமே இல்லை. சமம்ங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று ரீப்ளேசபிலிட்டி, இதுக்கு பதிலா அது. அப்ப 5 ரூபாய்க்கு வெள்ளக்கட்டை சர்க்கரையும் வாங்கலாம், 5 ரூபாய்க்கு சுண்ணாம்பு கரைசலும் வாங்கலாம், ரெண்டும் 5 ரூபா தான். பட் they cannot replace each other. அது ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு பயன்படுத்த முடியாது. இன்றைக்கு இந்த ஆண் பெண் சமத்துவம்ங்கிறது வேற, ஆண் பெண் காம்ப்ளிமெண்டாரிட்டிங்கிறது வேற, ஆண் பெண் ரீப்ளேசபிலிட்டிங்கிறது வேற. ஆணுக்கு பதிலா பெண், பெண்ணுக்கு பதிலா ஆண், இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். அலெக்ஸ் ரோசின்னு ஒரு அம்மா, அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் சோசியாலஜிஸ்டுக்கு அவங்க தலைவி, உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூகவியல் அறிஞர். அவர் சொல்றார், இந்த ஜெண்டர் கன்வென்ஷன், இந்த ரெண்டு பாலும் ஆணும் பெண்ணும் ஒண்ணு போல ஆவது, இதெல்லாம் கப்சா, இதெல்லாம் பாலிடிக்ஸ், இதுக்கும் சமூக இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொரு இடத்துல பிதாப் காப்ரா சொல்றார், இயற்கையினுடைய படைப்புல ஒன்று போல இன்னொன்று இல்லை. அதனால இந்த சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் நாட் சயின்ஸ் வே ஆஃப் திங்கிங். சயின்ஸ் ரெண்டு விஷயத்த சமம்னு சொல்லாது. சமம்னா ரீப்ளேசபிலிட்டிங்கிற அர்த்தத்துல சமமே இல்லை. மூணாவது ரவீந்திரநாத் டாகூர். ரவீந்திரநாத் டாகூர் சொல்றார், என்ன இறைவனுக்கு கற்பனா சக்தி மறந்து போச்சா? மறந்துட்டாரா அவரு? அவர் எதுக்கு ஒண்ணு மாதிரி இன்னொன்னு பண்ணணும்? ஆண் மாதிரி எதுக்கு பெண்ணை பண்ணணும்? பெண் மாதிரி எதுக்கு ஆணை பண்ணணும்? குபிசாமி மாதிரி எதுக்கு ராமசாமி பண்ணணும்? ஒவ்வொன்றும் இறைவன் தன்னுடைய கையால பார்த்து பார்த்து செய்தது. அதனால இந்த ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, ஜெண்டர் கன்வர்ஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆணுக்கு பதிலா பெண்ணு செய்யறான்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் இட் இஸ் பாலிடிக்ஸ். அதுக்கும் கலைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக இயல் அறிஞர் அலெக்ஸ் ரோசி, அமெரிக்கன் அசோசியேஷன் சோசியாலஜிஸ்டோட பிரசிடென்ட், தாவோ பிசிக்ஸ் எழுதின பிதாப் காப்ரா ஒரு சயின்டிஸ்ட், ரவீந்திரநாத் டாகூர் ஒரு ஆர்டிஸ்ட். இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க, இந்த ஜெண்டர் கன்வர்ஜென்ஸ்ங்கிறது, இந்த இருபாலரும் சமம்ங்கிறது, இவங்க செய்யற வேலை அவங்க செய்யலாம், அவங்க செய்யற வேலை இவங்க செய்யலாங்கிறது இட்ஸ் த பொலிட்டிக்கல் அப்ரோச் டு ரியாலிட்டி. அதுக்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இதெல்லாம் பப்ளிக் சொன்னா கலீலியோ கல்லவிட்டு அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுடுவானுகள். அவ்வளவு இன்றைக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் கன்வர்ஜென்ஸ் இதெல்லாம் உலகத்துல ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் இதா போச்சு. ஆனா நம்முடைய பண்பாட்டுல இட் இஸ் காம்ப்ளிமெண்டாரிட்டி. அப்ப அதான் ரொம்ப பாமர மக்களுடைய மொழியில கூட சொன்னா, சக்தி இல்லாட்டா சிவனால இயங்க முடியாது, சிவன் இல்லாட்டா சக்தியால இயங்க முடியாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகவே ஈக்குவாலிட்டிக்கும் காம்ப்ளிமெண்டாரிட்டிக்கும், ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்ற அந்த இரட்டைக்கும், ஒன்றைக்கு பதிலாக இன்னொன்று வேலை செய்கிற இரட்டைக்கும் உள்ள வேறுபாட்டை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்க்கிற போதுதான் எந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் இந்த ஆண் பெண் ஈக்குவாலிட்டியை பத்தி, நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்லயே பேசியிருக்காங்க ஆண் பெண் ஈக்குவாலிட்டியை பத்தி. இதெல்லாம் பார்க்கிற போது இந்த மாயாவாதம்ங்கிறது பெரிய சத்தியம்தான். மாயாவாதத்தை போல பிராக்டிக்கலா நம்ம தினப்படி வாழ்க்கையில நம்மளை தொடுகின்ற வேற ஒரு சமாச்சாரமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஆண் பெண் ஈக்குவாலிட்டி ரீப்ளேசபிலிட்டிங்கிற அர்த்தத்துல ஒரு தடவை தினமலர்ல என்ன பண்ணினாங்கனாக்கா,
இந்த பாலியல் உறுப்புகளை தவிர மற்ற விஷயங்கள்லயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வேறுபாட்டை பத்தி ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க. ஒரு 60 வேறுபாடுகள். அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். இது நான் ஏதோ அது சுஜாதா எழுதின கட்டுரை. சுஜாதாக்கு நல்ல ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் உண்டாச்சே, அதனால நான் அதை கட் பண்ணி வச்சேன். அப்புறம் கூகுள்ல பைமார்பிசம் அப்படிங்கிறத பாக்குற போது இது சுஜாதா எடுத்தது இந்த பைமார்பிசம் அப்படிங்கிறது தான். அதனால ஆணுக்கு பதிலா பெண், பெண்ணுக்கு பதிலா ஆண் அப்படிங்கிறத விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்ப கடைசியா போப்பாண்டவரை இது ரொம்ப ஆபத்தான ஒரு கான்செப்ட் என்று அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அவருக்கே இப்ப உடம்பு தெரியாதுல. போன மாசம் அவர் நல்ல நிலையில இருந்தபோது எதுக்காக சொல்றேன்னா, மத ரீதியா, கலை ரீதியா, விஞ்ஞான ரீதியா, வரலாற்று ரீதியா, சமூக ரீதியா இந்த ஆண் பெண் சமத்துவம் என்பது ரீப்ளேசபிலிட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல பார்த்தா அப்சர்ட். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். சரி, சமத்துவம், வாழ்வதற்கான வாய்ப்பு 2 பேருக்கும் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஓட்டு கொடுக்கணும், படிக்க வாய்ப்பு கொடுக்கணும், ஹெல்த் பேராமீட்டர்ஸ் கிடைக்கணும், ஆஸ்பத்திரியில் ஒண்ணு மாதிரி, இதெல்லாம் ஓகே. இதுலெல்லாம் சமத்துவம் நம்ம கொண்டாட வேண்டியது. அதனால சமத்துவம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஆணுக்கு பதில் பெண், பெண்ணுக்கு பதில் ஆண் என்ற பேச்சு வருகின்ற போது இதை ஒரு விஞ்ஞானியோ, இதை ஒரு சமூக அறிஞனோ, ஒரு கலைஞனோ, ஒரு மதவாதியோ ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அப்போ இதத்தான் இந்த தேன்மொழி பாகன் திருநடமாடுமேங்கிற வழியில திருமூலர் சொல்லுகிறார். சார், திருமூலர் காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப திருவள்ளுவர் கத்தியை பத்தி பேசுறாரு அப்படின்னாக்கா, நான் 2025 கத்தியால ஆப்பிள் வெட்டுவேன்னு திருவள்ளுவருக்கு தெரியுமா? அவர் சில பொது உண்மைகளை சொல்லி வச்சார். அந்த உண்மை ஒவ்வொரு காலத்திலும் எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பத்தி அவங்க நினைக்கல. அவங்க ஒரு பொதுவான உண்மையை சொல்லிட்டு போனாங்க, அவ்வளவுதான். அத உங்க யுகத்துல நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சுதந்திரம். அதனால திருவள்ளுவருக்கு ஆப்பிளை பத்தி தெரியுமா அப்படின்னா, நியூட்டனுக்கு ஆப்பிள் தான் தெரியுமா, எங்க ஊர்ல தேங்காய் இருக்க, தேங்காயை பத்தி சொன்னாரு அப்படின்னா, அவங்க ஒரு பொது விதியை சொன்னாங்க. அது உங்க விஷயத்துல எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த விஷயம். அதனால இந்த ஆண் பெண் சமத்துவம் இன்றைக்கு உலகை உருக்க பேப்பரை திறந்தா இந்த ஆண் பெண் ஜெண்டர் ஈக்வாலிட்டி தான். ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கு சோஷியல் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இந்த சமுதாயத்துல யாரு என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது. இது 2000 வருஷமா ஆண்களால உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குவதில் பெண்களுக்கு ரொம்ப குறைச்சல் பங்கு தான். ஏன்னாக்க ஒரு 2 குழந்தை பிறந்த பிறகு ஆணுக்கு குடும்பத்துல வேலையே இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, மார்கழி மாசத்துல ஆண் பூவை பறிச்சு கோலத்துல வச்சிருவாங்க, ஆண் கோழிய வெட்டி சூப் பண்ணி குடிச்சிருவாங்க, ஆண் எருத கருத்தடை பண்ணி வயல்ல உழ அனுப்பிச்சிருவாங்க, ஆண் பனைய வெட்டி உத்தரம் போட்டுருவாங்க. அப்ப சமுதாயத்துல ஆணை என்ன பண்றது, மனுஷன்ல, சரி நீ போர்க்களத்துக்கு போ, வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சுக்குவான் என்று வீட்டுல அவன் தேவையில்லை அப்படிங்கிறத ஆணுக்கு இவ்வளவு விதமா சொல்லிடுவாங்க. அதனால அவன் என்ன பண்ணினான், வீட்டை விட்டு வெளியில போய் வியாபாரம், இராணுவம், அரசு, இந்த மாதிரி தான் தேவைப்படாத ஒரு இடத்தை விட்டு வெளியில போன உடனே he created his own social sphere. அதுல போய் இன்னைக்கு பெண்கள் உக்காடுறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்கொயர் ஹோல்ல ரவுண்டு பெக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு சதுரமான ஒரு பள்ளத்துல ஒரு உருண்டையான ஒரு தூணை நடுவது அப்படின்னு, அதுதான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இராணுவமாகட்டும், பப்ளிக் லைஃப் ஆகட்டும், இந்த சோஷியல் ஸ்பேஸ் உண்டாக்கினது ஆண்கள். இது இன்னைக்கோ நாளைக்கோ உண்டாக்கல. இது பேட்ரியார்கிக்கல் சொசைட்டி இல்ல. மனிதர்களும் தோன்றினத்திலிருந்தே 2 குழந்தை பிறந்த பிறகு ஆணுக்கு வேலை இல்லை. பூஷ்ணிக்கா மகரந்த சேர்க்கை நடந்த பிறகு ஆண் பூக்கு தேவையில்லை. பணம் பனையில காய் காக்க ஆரம்பிச்ச பிறகு ஆண் பனைக்கு தேவையில்லை. 2 குழந்தை பிறந்துட்டா அப்படின்னா ஆணுக்கு வேலை இல்லை. ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு டேவிட் பிளாங்க்ஹாம் ஒரு புத்தகம், ரொம்ப அந்த புத்தகத்தை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம ஸ்ரீமான் ரங்கராஜன் தான் அந்த புத்தகம் எங்கேயோ அமெரிக்காவில் தேடி கண்டுபிடிச்சு வந்தார். அது நிறைய பேருக்கு படிக்க கொடுத்துருக்கேன். எப்படி சொசைட்டி சில விஷயங்களை பெண்களுடைய பொறுப்பாகவும்
சில விஷயங்கள் ஆண்களுடைய பொறுப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்திருக்கு, அது வேற விஷயம். ஆகவே இந்த ஆண் பெண் ஈக்குவாலிட்டிங்கிறத நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். வரலாற்று ரீதியா இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பல அமைப்புகளை உண்டாக்கின அந்த பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருந்தது. அவங்க தான் சௌரியத்துக்கு தனக்கு வீட்டுல ஒரு வேலை இல்லை என்பதை மனத்தில் வைத்துக் கொண்டு உருவாக்கினதுதான் இராணுவம். இங்க கேந்திரத்துல ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். காலையில 8 மணிக்கு பெண்கள் எல்லாம் வாங்கணும், வரமாட்டேன்ட்டாங்க. நாங்க குழந்தை ஸ்கூலுக்கு போற உடனே நாங்க வரமாட்டோம். அப்புறம் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாலும் சாயங்காலம் 3 மணிக்கே எல்லாம் அம்மா மாதிரி இருந்துருந்துட்டாங்க. எங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துடும், நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு. இந்த கார்கில்லையும் இமயமலை உச்சியிலையும் போய் வேலை பார்க்கறது அப்படிங்கெல்லாம் ஆண்கள் உண்டாக்கின ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுங்க, ப்ராப்ளம்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஆனா அது ஆண்கள் உண்டாக்கினது. அதுல போய் நம்ம அம்மா மாதிரி 2 குழந்தை இருக்கு, அவ போய் நாங்க இருக்கேன் அப்படின்னாக்க எல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. ஏதோ அவங்க பிடிவாதத்துக்காக 1-2 பேரை கொண்டு உட்காந்து வைக்கலாம், ஈக்குவாலிட்டியை கிளைம் பண்ணலாம். ஈக்குவாலிட்டி இஸ் எ பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். Equality is not nature's way of doing things. It is not a scientific way of doing things. It is not an artistic way of doing things. அதை மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே எல்லாருக்கும் சமுதாய கடவுளுடைய படைப்புல வீண்னு ஒண்ணு கிடையாது. அதை பத்தி நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரையும் பகவான் பார்த்து பார்த்து அவங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டியது. இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னாக்க, இந்த கலீலியோ வந்தாரு, அவர் என்ன பண்ணினாரு, பூமி சூரியனை சுத்தல, சூரியன் பூமியை சுத்தல, பூமி தான் சூரியனை சுத்துது அப்படின்னு சொல்லி அவரை கல்லவுட் அடிக்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணினாருனாக்க, எதை அளக்க முடியாதோ, எதை நிறுக்க முடியாதோ, எதை நீட்டி அளக்க முடியாதோ அது அறிவே இல்லைன்னு ஒரு போடு போட்டான். அதாவது that which cannot be quantified is not knowledge. அப்ப அதனால அவர் என்னாச்சு, இந்த மொழியறிவு, இசை, அன்பு, காதல், அழகு, இது எல்லாத்தையுமே சயின்ஸோட பாராமீட்டர்ல இருந்து வெளியில எடுத்துட்டார். அக்கார்டிங் டு கலீலியோ அழகு சயின்ஸ் இல்ல, பயன்பாடு சயின்ஸ் இல்ல, அன்பு சயின்ஸ் இல்ல, மொழி சயின்ஸ் இல்ல, காதல் சயின்ஸ் அல்ல. இதை பற்றி ஷ்ரோடிங்கர் ஒரு நோபல் பாராட்டு சொல்றார். அவருடைய மொழியில எதெல்லாம் வாழ்க்கையை வாழத் தகுந்ததாக ஆகின்றதோ, இதெல்லாம் வாழ்க்கைக்கு இனிமை கூட்டுகின்றதோ அதெல்லாம் அறிவே இல்லைன்னு அப்ப சொல்லிட்டாரு. இதை பிரிட்ஜாப் கேப்பராவும் நல்ல திட்டியே எழுதியிருக்கிறார். இந்த கலீலியோ நம்ம சமுதாயத்துக்கு, அதனாலதான் அவருடைய பிரிட்ஜாப் கேப்பராவுடைய எக்காலஜிக்கு தி ஃபெமினைன் எக்காலஜி அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த இங் யாங்னு சொல்றாங்க இல்லையா சைனீஸ் மேட்ல, அந்த அன்பு வழி ஆக்கிரமிப்பு வழின்னு, அந்த அன்பு வழிக்கு இடமே இல்லை சயின்ஸ்ல. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் காணுகின்ற போர்கள், இன்றைக்கு நாம் காணுகின்ற ஆண் பெண் வேறுபாடு. இதை பத்தி இன்னொரு தடவை பார்ப்போம். இதெல்லாம் பத்தி நம்ம சிவன் என்ன பண்ணினாரு, மாதொரு பாகன் உமையொரு பாகன் மாதானுபங்கி அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டை இப்ப நம்ம வேலுசாமி போய் பார்த்துட்டு வந்தாரு. அப்படிப்பட்டவர் நம்ம இங்க வாசுதேவ நல்லூர் அப்படின்னு விருதுநகருக்கு தெற்க ஒரு அழகான கோவில், அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பார்க்கணும்னா அந்த ஊர்ல பார்க்கணும். அவ்வளவு அழகா இருக்கும், தெள்ள தெளிவா இருக்கும் அம்மனுடைய முகமும் சுவாமியுடைய முகம். அதெல்லாம் இதை சொல்லு. இதை பத்தி சிவபந்து வராளியில அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு முத்துசாமி கிருஷ்ணர் ஒரு பாட்டியிருக்கார். உலக பெண் துறவிகளுடைய மகாநாடு ஜெனீவால நடந்தது. மற்ற எல்லா மதத்துக்காரங்களும் தங்கள் தங்கள் பெண்களை அனுப்பிச்சாங்க. இந்தியாவில இருந்து மட்டும் பத்மா சுப்பிரமணியம்னு ஒரு டான்சர், அவங்க சுவாமியை நான் அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தயானந்த சரஸ்வதி சுவாமியை சொன்னார். அவர் தயானந்த சுவாமிக்கு இசையும் தெரியும், சங்கீதமும் தெரியும், ஜோசியமும் தெரியும், பெண்ணியமும் தெரியும். அவர் என்ன பண்ணாரு, இந்த அர்த்தநாரீஸ்வரம்ங்கிற பாட்டு இருக்கு பாருங்க சிவபந்து வராளி, அதை பாடி நீங்க ஆடுங்கோ என்று சொன்னார். இந்த பத்மா சுப்பிரமணியம் அங்க போய் ஆடின உடனே இந்த காம்ப்ளிமெண்டாரிட்டிங்கிற கான்செப்ட ரொம்ப நல்லா அதை கொண்டு வந்த உடனே உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆண் பெண், அத என்ன சொல்றது, ஆண் பெண்ணுக்கு சமமான பொறுப்பு, சமமான முக்கியத்துவம், ஆனா சமமான பணி இல்லை.
இத இவ்வளவு அழகா சொன்னீங்களே அப்படின்னு அந்த உலக பெண் மாநாட்டுல சொன்னாங்க. ஆகவே திருமூலர் காலத்துல திருமூலரை பத்தி எல்லாம் பெரிய புராண ஆராய்ச்சிக்காரங்கள திருமூலர் காலத்தை பத்தியே பேசாதீங்க, எப்ப வாழ்ந்தாருன்னே நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தேன்மொழி பாகன் திருநடம் ஆடுமே அத தினம் 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 நமக்கு முன்னாடி காட்டுகிறார். எந்த உண்மைய பிரிஜாப் காப்ரா வற்புறுத்தினாரோ, எந்த உண்மைய வெளியிலோ பார்க்க தவறினாரோ, அந்த உண்மைய நம்ம திருமூலர் 2000 வருஷமாக அதுக்கு மேலே கூட இருக்கும் எடுத்து காட்டுகின்றார். தீமுதல் 5 திசையும் 8 கீழ் மேலும் ஆயும் அறிவினுக்கு அப்புறம் ஆனந்தம் மாயை மாமாயை கடந்து நின்றார் காண நாயகன் நின்று நடம் செய்யும் மாறன்றே. இந்த டிரான்சென்டென்டல்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அனைத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல ரொம்ப அழகாக கடை அப்படின்னு ஒண்ணு, உள் அப்படின்னு ஒண்ணு, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கும், அதை இம்மானன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வெளியில இருக்கும், அதை டிரான்சென்டென்டல்னு சொல்லுவாங்க. இப்ப கிறிஸ்தவ மதம் மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த டிரான்சென்டென்டலிசத்தை தான் வற்புறுத்துவாங்க. நம்ம மதத்துல மட்டும்தான் இந்த இம்மானன்ஸ், எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிற கடவுள், எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிற கடவுள். இது எப்படி சார் ஒரே பொருள் எல்லாத்துக்கும் வெளியிலயும் இருக்க முடியும், எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஷ்ரோடிங்கர் சொல்ற சயின்ஸ். அப்போ அந்த பரம்பொருள் எல்லாத்துக்கும் உள்ள இருக்காரு, எல்லாத்துக்கும் வெளியே இருக்காரு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுவேன். இந்த பிளவுபடாத ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் அப்படின்னு 3 பகுதிகள் இருந்தது. ஆனா எங்கேயாவது தலைநகர வச்சா இது மத்ததுக்கெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கும். அதனால என்ன பண்ணினாங்க, இந்த 3க்கும் வெளியில ஆனா 3க்கும் கிட்ட அப்படி மதுரைங்கிற ஊரை தலைநகரமா வச்சாங்க. அதனால அப்ப அந்த காலத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கேபிட்டல் அட் மதுரை அப்படின்னு போட்டு, ராமநாதபுரத்துக்கு மதுரை கேபிட்டல், சிவகங்கைக்கு மதுரை கேபிட்டல், விருதுநகருக்கு மதுரை கேபிட்டல். ஆனா மதுரை இந்த 3 மாவட்டத்துக்குள்ளேயே இல்லை. ஆனா இந்த 3க்கும் கிட்ட இப்ப சிவகங்கைக்காரனுக்கு ராமநாதபுரம் வரணும் அப்படின்னா மதுரை வந்து தான் வரணும். விருதுநகர்காரன் அங்க போனோம்னா நான் ரொம்ப நாள் வந்து நான் ராமநாதபுரம் போகிறதுனா மதுரை போய் தான் போவேன். இது 3க்கும் கிட்ட 3க்கும் வெளியில. இதுதான் நம்ம டிரான்சென்டென்டலிசம் as well as இம்மானன்ஸ். ஆகவே இந்த பரம்பொருளுடைய அனைத்தையும் கடந்த அனைத்துக்கும் உள்ளே இருக்கிற தத்துவத்தை 5 கீழும் வீழும் ஆயும் அறிவினுக்கு அப்புறம், அது எல்லாத்துக்கும் அந்த பக்கமா இருக்கு. மாயை மாமாயை கடந்து நின்றார் காடன். இந்த மாயை இருக்கு பாருங்க, பெரிய வம்பு. எத்தனை பேர் கேட்பாங்க, சார் உலகம் பொய்யா சார், உங்க சயின்ஸ் என்ன சார், உங்க வேதாந்தம் என்ன சார், மாயை உலகம் தப்பு அப்படிங்க. சாதி சங்கரர் அப்படி சொல்லல. இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிற வரலையும் உனக்கு கடவுள் உண்மை இல்லை, கடவுள் உண்மைன்னு நினைக்கிற போது இந்த உலகம் உண்மை இல்லை. both of them cannot be true at the same time. இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல உண்மையா இருக்காது. உலகத்தை பார்த்தேன்னா நீ கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை பார்த்தேன்னா நீ உலகத்தை பார்க்க முடியாது. அப்போ என்னுடைய நண்பர் ஒரு ப்ரொஃபசர் கேட்பார், இந்த மரத்தது பாமத யானைன்னு சொல்லுவாங்களே, இந்த மரத்தில இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா போனாக்கா யானை வராதா? வராது. நீங்க இந்த மரத்தால செஞ்ச ஒரு யானை இருக்கு, அதுல 10% மரம், 90% யானை, 20% மரம், 80% அப்படி எல்லாம் இருக்காது. உங்களுக்கு மரம் தெரிஞ்சா யானை தெரியும், யானை தெரிஞ்சா மரம் தெரியும். இந்த ரெண்டுலயும் அந்த நண்பர் ரொம்ப என்னோட ஆர்க் பண்ணுவார். நீ ஒரு ஸ்கிரீன்ல ஓடுற சினிமாவை மெல்ல மெல்ல காட்டுற மாதிரி நீ பார்த்தாலே அது மனிதன் இருந்து எப்படி கடவுளா போகலாம் அப்படிங்கறத உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். இல்லவே இல்லை. எப்படியே இருந்தாலும் there will be a jerk, there will be a sudden movement, ஒரு திடீர் அசைவு உண்டாகும். அப்ப நீங்க மரத்துல ஆரம்பிச்சு மாமத யானைக்கு படிப்படியா போகவே முடியாது. இதை யாரையும் நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. சத்யோமுக்தி கிரமமுக்தின்னு 2 கருத்துக்கள் வேதாந்தத்துல ஒண்ணுவாங்க. படிப்படியாக வளர்ந்து பரிபூர்ணத்தை அடைதல், திடீரென்று மரத்தை இதுவரையிலும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ மாமத யானையை பார்ப்பது, அப்படி இந்த திடீர் மாற்றம். இந்த சத்யோமுக்திக்கு இடம் உண்டு, கிரமமுக்திக்கு வேதாந்தத்துல இடம் இல்லை. அதுதான் உண்மை. ஆனா பல மத தலைவர்கள் தங்களுடைய வாக்கு வன்மையினாலையும் சமுதாயத்தில் இருக்கிற செல்வாக்குனாலையும்
இப்படி எல்லாம் கிரமமுக்தி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய நமஸ்காரம். அதனால இந்த மாயை அப்படிங்கிறது இன்றைக்கு விஞ்ஞானத்திலையும் பண்டான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாயா இன் பிசிக்ஸ் ஒரு பிரமாதமான புத்தகம் மோதிலால் பனாரசி வாசன் நம்ம லைப்ரரியில இருக்கு. பார்த்தா எப்படி there is a sudden change in your lookout. நீ படிப்படியே பரிபூர்ணத்தை எழுத முடியாது. நீங்க எவ்வளவுதான் மெல்ல மெல்ல போனாலும் இந்த பூர்ணத்தை அடைகின்ற நிலம் அப்படிங்கிறது இட் இஸ் a discontinuity of space. அத அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நாயகன் சென்று நடம் செய்யும் மாறன்றே சக்தி படிவும் சகல ஆனந்தமும் ஒத்த ஆனந்தம் உமையவள் மேனியாம் சக்தி படிவு சகலத்து எழுந்து இரண்டு ஒத்த ஆனந்தம் ஒரு நடமாகுமே. அப்ப பராசக்தியினுடைய நடனம் சிவனுடைய நடனம் இது ரெண்டும் ஒரே நடனம் தான். அப்போ பராசக்தி என்ற பிரகிருதியாக, பராசக்தி என்ற மெட்டீரியலாக, பராசக்தி என்ற பொறுப்பொருளாக உலகத்தை பார்க்கின்ற போது அதோட சேர்ந்து இந்த ஆன்மாவும் சேர்ந்து ஆடுது. அது ஆன்மாவை பார்க்கும் போது பராசக்தியும் சேர்ந்து ஆடுது. இதுல ஒண்ணு ஆடி இன்னொன்னு ஆடாம இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான கான்செப்ட். என்னால சொல்ற பாக்குறேன். ஒரு குயவனுடைய ஒரு வட்டம் இருக்கு, ஒரு குயவனோட ஒரு சக்கரம் இருக்கு. அந்த குயவனோட சக்கரத்தோடைய வெளிவட்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அது ரொம்ப வேகமா சுத்தும். அந்த வெளிவட்டத்தில இருந்து அந்த குயவனுடைய சக்கரத்துடைய மையத்துக்கு நீங்க பயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, அந்த வெளிவட்டம் சுத்துகின்ற வேகம் குறைந்து கொண்டே போகும். கடைசியில அந்த மையத்துல ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளி சுத்தவே சுத்தாது, அந்த புள்ளி நிலைத்து இருக்கும். அதுதான் ஸ்டெபிலிட்டி. அந்த புள்ளி சுத்தாம நிலைத்து இருப்பதனாலதான் இந்த குயவனுடைய சக்கரத்தினுடைய வெளிவட்டம் எவ்வளவு வேகமா சுத்த முடியுது. அப்போ இந்த வெளிவட்டத்தில் இருந்து மையத்தை நோக்கி செல்லுகிற பயணத்துல எப்ப இந்த வெளிவட்டத்தை பரிதின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிவட்டத்தினுடைய வேகம் குறைந்து 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 எப்ப அது வேகமே இல்லாத ஒரு நிலைத்த தன்மையாக ஆகிறது என்று சொல்லவே முடியாது. அப்படி சொல்றதுக்கு கணக்கில் இல்லவே இல்லை ப்ரொவிஷனே. அதனால இந்த கிராஜுவல் இந்த முயலும் ஆமையும் ஓடிச்சுன்னு கதையா சொல்லுவாங்க, அது இப்ப வேண்டாம். அதனால இந்த மையத்துல இருக்கிற புள்ளி நிலைத்து இருப்பதனாலதான் அந்த குயவனுடைய வெளிவட்டம் எவ்வளவு வேகமா சுத்துது. ஆகவே இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கு ஏதோ ஒண்ணு இயங்காம நடு மையமா இருக்கும். இந்த 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 கான்செப்ட் வைஷ்ணவத்திலையும் உண்டு. அந்த நேமி என்ற சக்கரத்தினுடைய நடுவில் இருப்பவனே அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் வரும். ஆகவே இந்த உலகம் சுற்றுகிறது அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஒண்ணு சுத்தாம இருக்கணும். அந்த சுத்துவது சக்தி என்றும் சுத்தாமல் இருப்பது சிவம் என்றும் சொல்லுவாங்க. சில பேர் அதை மாத்தி சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. சுற்றுவது சிவன் என்றும் சுத்தாம இருப்பது சக்தி என்று. அது அவங்களுடைய என்ன சொல்றது, குரு பாரம்பரியத்தை பொறுத்த விஷயம். எப்படி இருந்தாலும் இந்த மாயை இயங்கும் பொருளினுடைய ஆதாரமாக இயங்கா நிலை நிற்கின்றது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து. அது கற்பனையை சிதறடித்து விடும். கற்பனையே பண்ண முடியாது, மொழியாலேயே பேச முடியாது. உதாரணத்தால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆகாசம் மாமுடங்கல் ஆர் முயலகன் ஏகாசம் ஆம் திசை எட்டும் திருக்கைகள் மோகாய முக்கண்கள் மூன்று எளிதானாக ஆகாயம் ஒன்றுள் நலம் செய்கின்றான் அன்றே. அப்ப முயலகன் அப்படிங்கிறது அந்த நடராஜர் ஆடுகின்ற அபஸ்மாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. தமிழ்ல முயலகன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன். சில பேருக்கு அபஸ்மாரம்னு ஒரு காக்காவலி போரும். மூளையில ஏதாவது காயம்பட்டுட்டா உடம்பு அப்படி ஃபிட்ஸ் வரும். அந்த அபஸ்மாரத்துக்கு தான் முயலகன்னு பேரு. அந்த முயலகன் மேல நின்றுதான் நடராஜர் ஆடுறாரு. இதை பத்தி ஆர்தர் ஐசன்பர்க்னு ஒரு சயின்டிஸ்ட் அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டினுடைய வரவேற்பறையில ஒரு நடராஜர் சிலையை வச்சு 6 வருஷம் நான் தியானம் பண்ணினேன். அந்த தியானத்தின் முடிவில எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த முயலகன் அப்படிங்கிற அந்த அபஸ்மாரம் இருக்க அந்த அசுரன் அவன் மேல நின்று நடராஜர் டான்ஸ் ஆடுறாரு. அது யார் தெரியுமா? என்னுடைய அறியாமை தான் அந்த அபஸ்மாரம்.
என்னுடைய அறியாமை தான் அந்த முதலகம். என்னுடைய அறியாமை இல்லை அப்படின்னா சிவனுக்கு நிற்கவே இடம் கிடையாது. அப்ப அறியாமை இல்லை என்றால் ஆண்டவனும் மனிதனும் ஒன்று. அறியாமை தான் இதை ஆண்டவன் என்று நடமாடுவனுமாகவும் இதை மனிதன் என்று அவை ரசிப்பவனாகவும் இரண்டாக பிரிக்கின்றது. அப்ப அந்த அறியாமை இல்லை அப்படின்னா நடராஜருக்கு நிற்கவே இடம் கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரை இது. அதை மொழிபெயர்த்து ஐயப்பன் சுவாமி விவேகானந்தா அண்ட் சயின்ஸ்னு ஒரு புத்தகமாவே போட்டோம். அதை அந்த ஆர்தர் ஐசன்பர்கோட புத்தகத்தையும் மொழிபெயர்த்தோம். இப்படி இந்த அறியாமை என்பது அந்த முயலகன் என்பது மனிதனுடைய அறியாமை தான். இந்த அறியாமை தான் இந்த ஆண்டவனையும் மனிதனையும் பிரிக்கிறது. அப்படியே சங்கர வேதாந்தத்துல ஏற்புடைய கருத்து. அந்த அஞ்ஞான மகனால் ஆண்டவனும் மனிதனும் ஒன்று என்று. இப்படி இந்த 5 பாடல்கள் அது இந்த கான்டெக்ட்ல திருமூலர் 81 பாட்டு பாடியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏதோ ஒரு ருச்சிக்கு 5 காட்டினேன். ஆனா படிக்க வேண்டிய பாட்டு. அத திருமூலரை ஏன் புதுமை பத்தனை அப்படி கொண்டாடினார் அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயங்கள் எல்லாம் திருமூலர் அப்படி தனக்கே ஒரு மாடு மேய்க்கிற இடம் எனக்கு என்ன பெரிய அவ்வளவு எளிமையா சொல்றது அவனுடைய ப்ரொஃபஷனல் கம்பல்ஷன். அவன் எளிமையாதான் சொல்ல முடியும். அவனுக்கு ரொம்ப சிக்கலப்படுத்தி எல்லாம் ரொம்ப சிக்கலெல்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கே தெரியாது. அதனால திருமூலருடைய எழுத்துல அந்த எளிமையையும் மிக சிக்கலான விஷயங்களை ஒன்றிணைக்கிற அந்த ஞானம் இருக்க அது இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை. சிவன் அழித்தற் கடவுள் ஆவார். அவர் சுடுகாட்டை பெரிதும் விரும்புகின்றார். அவர் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் விண்ணையும் மண்ணையும் ஒடுக்குகின்றார். ஒவ்வொரு உயிரின் பாசத்தையும் அழிக்கின்றார். அப்ப பாச விமோச்சினி அப்படின்னு முஸ்லாம் தேட்சருடைய பாட்டு இருக்கு. மனித உடலை நெருப்பில் இடும்போது பக்தரின் உடங்கள் பாழ்படுத்தி இருக்கின்றன. எண்ணங்களற்ற வெறிச்சோடிய நிலமாக இருக்கின்றது. இந்த எண்ணங்களற்ற வெறிச்சோடிய நிலம்னு சொல்றோம் இல்லையா? இதத்தான் T.S. எலியட்னு நோபல் பரிசு பெற்ற அறிஞர் த வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற அவருடைய கவிதை ரொம்ப புகழ்பெற்றது. அப்ப நான் படிச்சதில்லை, ஆனா அதை பத்தி ஏதோ குறிப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அது ஒன்றுமில்லாத சூன்ய நிலை இல்ல. ஒரு மரம் முழுதும் ஒரு விதையில அடங்கி இருப்பதை போல இந்த உலக வளர்ச்சியுடைய பொட்டன்சியலிட்டிஸ் எல்லாம் தன்னுடைய மறைத்திருக்கின்ற அந்த மறைப்பு நிலை. ஆகவே பக்தர்களுடைய உள்ளங்களை அப்படியே ஒரு நாசமாக்குறான். பசுபாச விமோச்சினி அப்படின்னே லலிதா சஹஸ்ரநாமத்துல நாம் உண்டு. அகங்காரம் அழிக்கப்படுகிறது. மாயையும் கருமமும் எரிக்கப்படுகின்றன. சைவத்துல ஆணவம், கர்மம், மாயை என்று மும்மலங்களை சொல்லுவார்கள். அந்த மும்மலங்களையும் சிறைவன் அழிக்கின்றான். அதுதான் சுடுகாடு. அப்போ அதுதான் த பேசல் ஸ்டேட். மனித படைப்பின், மனித உற்பத்தி திறனின், மனித தொழிலின், மனித உயிரின் துவக்க இடம் அதுதான். அது மௌனமானது. அதனால நான் சொன்னேன் இல்லையா, உத்தண்டியில் இருக்கிற சுத்தான சுவாமி சைலன்ஸ் தி பேஸ் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. எல்லா மொழிகளுக்கும் அடிப்படை என்ன? மௌனம் தான். ரொம்ப அழகான புத்தகம் அது. அப்போ அதனால சிவனுக்கு சுடலை ஆடின்னு பேர். அது சுடலை என்ன? நம்ம அகம்பாவமற்ற சொற்களற்ற சும்மா சொல்லற அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னானே, அந்த சொல்லற்ற நிலைதான். அப்ப மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு ஔவையார் பாடினாலே, மௌனம் என்பது ஞானத்தினுடைய உச்சாணி குழம்பை ஞானம் செரித்து போகும்போது மௌனமாக இருக்கின்றது. அதைத்தான் ரமண மகர்ஷியும் சொன்னார். அப்படி இந்த தத்துவம் சுடலை ஆடுகின்ற அந்த சிவபெருமானை அப்படி போற்றுகின்றார்கள். ஏற்கனவே இன்னைக்கு ராமகிருஷ்ணானந்தரை பத்தி பேச்சு வந்தது. அப்ப ஒரு பெரிய தத்துவமா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அத பாமர மக்களும் தன்னுடைய தினப்படி வாழ்க்கையில அனுஷ்டானத்துல கொண்டு வரும்படி இறக்கி கொண்டு வருவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய மனித நேயருக்குத்தான் அது முடியும். அதைத்தான் ராமகிருஷ்ணானந்தர் சொன்னார். அதைத்தான்
ஆதிசங்கரர் செஞ்சார், அதைத்தான் ராமானுஜர் செஞ்சார், அதைத்தான் சைவ சித்தாந்தனுடைய சித்தாந்திகள் செய்தார்னு பார்த்தோம். நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, இத 4 ஊர்ல சிவன் வந்து சுடுகாட்டை நடமாடுறார் அப்படின்னு நாலூர் சுடுகாடு, நாலூர் மயானம், திருக்கடவுர் மயானம். நீங்க திருக்கடவுர் போனீங்கன்னாக்கா அபிராமிய தரிசனம் பண்ணிட்டு உடனே வந்துடாதீங்க. அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கடவுர் மயானம்னு இருக்கு, மூவர்பாடிய தலம். அங்க இருந்து தானும் இதுக்கு திருக்கடவுர் சுவாமிக்கு வந்து இது வரும், அபிஷேக தீர்த்தம் வரும். அந்த பெரிய பெரிய கோடம் மாட்டு வண்டியெல்லாம் வச்சிருப்பான். அந்த திருக்கடவுர் மயானத்துக்கு போனா நானும் இவரும் போனோம், மயில் வாகனனும் போனோம். என்ன பிரமாதமான பெரிய கோவில் அந்த திருக்கடவுர் மயானம். அதுக்கு அடுத்தது கட்சி மயானம், காஞ்சிபுரம் ஒரு மயானம். அதுக்கு அடுத்தது காளி மயானம், சீராழி ஒரு மயானம். இப்படி தமிழ்நாட்டுல 4 ஊர்ல எந்த நிலையிலிருந்து நம்முடைய படைப்பு தொழில் அனைத்தும் துவங்குகின்றதோ, எதை நம்ம சூரியமாக்கி கொண்டால் ஒழிய அந்த கடவுளின் கை கருவியாக நாம் ஆக முடியாதோ அந்த நிலைய மயானம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழக்கு. அத நாலூர்ல, திருக்கடவுர்ல, காஞ்சிபுரத்துல, சீர்காழியில 4 தடவை செஞ்சு காட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திருவாலங்காட்டை ஒரு மயானமா சித்தரிச்சு காரைக்காலமையார் பாடிய பாடலாம் படிக்கணும். நான் என்னோட சகோதரிகிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா ஒரு பெண் தான் வந்து காரைக்காலமையாருடைய பெருமையெல்லாம் எடுத்து சரியா சொல்ல முடியும், நீ கொஞ்சம் எழுதுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது போராதுன்னு உஜ்ஜயினி ஒரு மயானம், காசி ஒரு மகாஸ்மசானம்னு பேரு. அப்ப உஜ்ஜயினியில நேத்துதான் ஒரு நண்பர் சொன்னார், கார்த்தால 4 மணிக்கு பணத்தை எரிச்சு அந்த சூடு கை பொறுக்கிற நிலையில கொண்டு வந்து அங்க சிவனுக்கு சாத்துவாங்கன்னு சொன்னாங்க. அந்த திருநீரை மயானத்து சாம்பல அவ்வளவு கை கொடுத்து பொறுக்க ஆரம்பிச்ச உடனே கொண்டுருவாங்களா சிவன் கோவிலுக்கு. அப்புறம் காசிய மகாஸ்மசானம்னு சொல்லுகிற பண்பாடு உண்டு. இப்படி நமக்கு காசி 1, உஜ்ஜயினி 2, திருவாலங்காடு 3, நாலூர் 4, திருக்கடவுர் 5, காழி 6, கட்சி 7 ஊரும் நமக்கு மகா ஸ்மசானங்கள். அப்போ வாழ்க்கையினுடைய படைப்பாற்றல் துவங்கும் இடங்கள். ஐரோப்பிய கவிஞன் கூறுவான், உன்னை உள்ளுக்குள்ளேயே அழி, உன்னை சுற்றிலும் இருப்பதை அழி, உன் ஆன்மா வருவதற்கும் மற்ற ஆன்மாக்கள் வருவதற்குமான இடத்தை தயார் செய். கேந்திரத்துல வளர்ச்சின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி 2 கேந்திர பத்திரிக்கா போட்டோம். அதுல ஒண்ணு வந்து வளங்குன்றா வளர்ச்சி, இன்னொன்று நிரந்தரமான பன்முக வளர்ச்சி. அந்த நிரந்தரமான பன்முக வளர்ச்சி சமக்ர விகாஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை அதை ஸ்பான்சர் பண்ணி இந்த 2 புத்தகத்தையும் 1000 காப்பிகள் பிரிண்ட் பண்ணி நிறைய அறிஞர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சோம். அதுல ஒரு தலையங்கத்துல வினோபாஜியோட ஒரு கொட்டேஷன் போட்டோம். என்ன அப்படின்னாக்கா, E is equal to E/E. ஈனாக்கா எஃபெக்ட், நீங்க செய்யற காரியத்தோட பயன். அது எப்படிப்பட்டது? உங்களுடைய முயற்சி இருக்கு பாருங்க, எஃபெக்ட், அதுதான் E. உங்க கீழே இருக்கிற E என்ன? உங்க ஈகோ. உங்களுடைய முயற்சிய உங்களுடைய ஈகோவால வகுத்தா கிடைக்கிறதா உங்களுடைய பயன். E is equal to E/E. அதாவது எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் டிவைடு பை ஈகோ. உங்க ஈகோ பெருசாக 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 நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணினாலும் உங்க பயன் சின்னதா தான் இருக்கும். உங்க ஈகோ சின்னதாக நீங்க எவ்வளவு சின்ன காரியம் பண்ணினாலும் நீங்க அடையிற பயன் மிக பெருசா இருக்கும். இத அந்த தலைப்புல போட்டோம். டாக்டர் தேஷ்முக் அப்படின்னு இந்தியாவோட கேபினட் செக்ரட்டரி, அவருக்கும் இந்த புத்தகம் போயிருக்கு போல இருக்கு. அவர் உங்க புத்தகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இந்த E is equal to E/E தான். எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் டிவைடட் பை ஈகோன்னு ஒரு உங்க தலையகத்துல ஒரு கருத்து போட்டீங்களே, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினேன். எதற்காக சொல்றேன் அப்படின்னாக்க, நம்முடைய மனத்துல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய அகங்காரம் இதெல்லாம் குறைய 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 தான் ஈஸ்வரன் அங்க வந்து உட்காரும். தன்னுடைய கை கருவியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
இத அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் தமிழ்ல. இந்த புது கவிதை முன்னோடிகள்ல ஒருத்தர் அவர், நிறையவே எழுதியிருக்கார். அவரோட கிட்டத்தட்ட எல்லா புத்தகமே நான் லைப்ரரியில வாங்கி வச்சேன். இப்ப நிறைய போயிடுச்சு, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அப்துல் ரஹ்மான் சொல்றார், நான் தியானத்துல உட்காருவேன், என்னுடைய மனம் கம்ப்ளீட்டா அடங்கும், சொற்களே இருக்காது, எண்ணங்களே இருக்காது. அப்ப என்னுடைய அடிமனத்திலிருந்து சில கற்பனைகள் தோன்றும். அப்போ இந்த மௌனம், மனம் அடங்குதல், அகங்காரம் ஒழிதல், நான் என்ற எண்ணம் அழிதல், அதுதான் என்னுடைய படைப்பாற்றலுக்கே காரணம் என்று ஒரு கவிஞனும் சொல்லுகின்றான். அப்புறம் சமராங்கண சூத்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அதுதான் நம்ம படைப்பாற்றலை பத்தி ரொம்ப அடிப்படையான சாஸ்திரம். அது திரும்ப திரும்ப சொல்லுது, ஒரு நல்ல காரியம் செய்ய விரும்புகிறவன், ஒரு சிற்பி, ஒரு ஓவியன், ஒரு பாடகன், அவனுக்கு 2 குணம் இருக்கணும். ஒண்ணு, அவன் ஒழுக்கத்துல தலை சிறந்தவனா இருக்கணும். ஒழுக்கம் கெட்டவன பகவான் தன்னுடைய கை கருவியா பயன்படுத்திக்க மாட்டார். 2வது, அவனுக்கு அகம்பாவமே இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய ஒழுக்கம் இருக்கு, அகம்பாவம் கூட இருக்கக்கூடாது. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யத்தே. அகங்காரம் இருக்கிறவன் நான் செய்யறேன்னு உணர்வான். அப்ப அந்த அகம்பாவமற்ற நிலையில தான் இந்த படைப்பாற்றல் தோன்றுகிறது என்று சமராங்கண சூத்திரம். டாக்டர் சுரேந்திரநாத் தாஸ்குப்தான்னு பெரிய ஞானி, அவரை உட்கார்ந்த சேர்லதான் பிற்காலத்துல டாக்டர் ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்தார். அவர் த இந்தியன் ஆர்ட்னு ஒரு புஸ்தகம், அவர் எழுதின கட்டுரைகள்ல இருந்து தொகுத்து ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அதுல அவர் சொல்றார், மனிதன் மூலமாக கடவுள் தன்னுடைய படைப்பாற்றலை காட்ட வேண்டுமானால் மனிதன் தன்னுடைய அகம்பாவத்தை ஒழித்து கட்ட வேண்டும். அதுதான் தன்னுடைய படைப்பாற்றலுடைய ஆரம்ப ஸ்தானம் அப்படின்னு எழுதுகிறான். அப்போ அந்த ஐரோப்பிய கவிஞர் சொல்லுகிறான், உன்னை உள்ளுக்குள்ளேயே அழி, உன்னை சுற்றிலும் இருப்பதை அழி, உன் ஆன்மா வருவதற்கும் மற்ற ஆன்மாக்கள் வருவதற்குமான இடத்தை தயார் செய். ஆகவே அகம்பாவமற்ற நிலைதான் படைப்பாற்றலுடைய அடிப்படை. சார், இதெல்லாம் யாருக்கு சார் வரும்? பகவத்கீதை என்ன சொல்லுகிறது? இது நீ 100க்கு 100 அகம்பாவமற்ற நிலைய அடையணுங்கிறது கூட அவ்வளவு அவசியம் இல்லப்பா, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் வரும். சொல்பம் அப்பேச தர்மத்திய திராயத்தே மகத்தோபயாத். இந்த பாதையில கொஞ்ச தூரம் போய் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் ஆகுது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆகுது, நீ அந்த அகம்பாவமற்ற நிலையை அடைஞ்சேன்னு வச்சுக்கோ, நீயும் கடவுளுடைய கையில ஒரு கருவியாக ஆகிவிடுவாய். நைக அபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே சொல்பம் அப்பேச தர்மத்தே திராயத்தே மகத்தோபயாத். இந்த தர்மத்தை கொஞ்சம் பின்பற்றினா கூட நீ கடவுளுடைய கையாக ஆகிவிடலாம். ஆகவே 100க்கு 100 அகம்பாவத்தை ஒழித்து இந்த மௌனம் என்ற சூன்யம் என்ற நிலையை அடைவது பெரிய மகான்களுக்கு மட்டும் சாத்தியமா இருக்கலாம். ஆனா எனக்கும் உங்களுக்கும் அது முடியவே முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. சொல்பம் அத்தியச தர்மத்திய பிராயத்தே மகத்தோபயாத். சட்டே புரியினும் வீடுவாய், கொஞ்சமாவது அந்த பாதையில போ. இதுதான் நம்ம படைப்பினுடைய ரகசியம். நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நம்முடைய கலை படைப்பும் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய அகங்காரம் குறைய வேண்டும். அதைத்தான் வினோபாஜி தனக்கே உரிய அந்த சூத்திரமாக effect is equal to effort divided by ego, E is equal to E divided by E என்று சொன்னார். அப்ப கிரயாபின் என்று ஒரு ஐரோப்பிய கவிஞன், அவன் இப்படி அகங்காரத்தின் அழிவுதான் படைப்பாற்றலின் துவக்கம் என்பதை சுரேந்திரநாத் தாஸ்குப்தாவும் அப்துல் ரஹ்மானும் சமராங்கண சூத்திரமும் படைப்பாற்றல் பற்றிய பல நூல்களும் எழுத்து வருகின்றன. அகங்காரம் குறைய குறைய உழைப்பின் பலன் அதிகரிக்கும் என்று வேதாந்தமும் கூறுகின்றது. அதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய வரலாற்றை பத்தி ஒரு 2-3 புத்தகம் நம்ம லைப்ரரியில இருக்கு. ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ்னு இலியா பிரிகோவினோடது, இன்னொன்னு ஆர்தர் கோய்சலோட ஆக்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற புக்கு, 3வது சுரேந்திரநாத் தாஸ்குப்தாவுடைய ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிலாசபி, அந்த துறையில முதல் புத்தகம் அது. இந்த 3 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகம்பாவம் குறைவதுதான் படைப்பாற்றலோட. இதுல அந்த ஆர்தர் கோய்சலுடைய தி ஹிஸ்டரி ஆஃப் டிஸ்கவரிஸ் இருக்கு பாருங்க,
இந்த விஞ்ஞானத்துல பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி வந்ததுங்கிறத பத்தி ரொம்ப வருஷப்படுத்தி ரொம்ப பிரமாதமான புக். அதுல அவர் சொல்றார், ஒவ்வொரு பெரிய பெரிய கண்டுபிடிப்புமே அந்த விஞ்ஞானியுடைய அகம்பாவம் ஒழிந்த அந்த கணத்துலதான் நடந்திருக்கு. அந்த டிஸ்கவர் பண்ற அந்த நேரத்துல அவன் முற்றிலும் அகம்பாவம் மற்றவங்க தான் இருந்திருக்கான். அது வெளியில வந்த அப்புறம் நான் தான் செஞ்சேன்னு அவன் பீத்திக்கலாம். ஆனா அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்துகின்ற அந்த கணத்துல அவனோட அகம்பாவம் முற்றிலும் ஒழிந்திருக்கிறதுன்னு எழுதினார் ஆர்தர் கோட்சல். அப்படி படைப்பாற்றலினுடைய வரலாறு இருக்கு பாருங்க, அது இந்த மனித குலத்தினுடைய மனத்தினுடைய வரலாற்றோட ஒருங்கிணைந்தது. அப்படி ஆராய்ச்சி நம்ம அறிஞர்களா எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிவனை சுடுகாட்டு கடவுளாக வழிபடுவது போல வங்காளத்தில் காளி தேவியை கொண்டாடுகின்றனர். பாரதியாரும் இந்த ஊழி கூத்து அப்படின்னு, இதுல என்ன கூத்துன்னா கூத்துக்குள்ள கூத்து. பாரதியார் ஊழி கூத்தை பத்தி எழுதினது ரஷ்ய கம்யூனிசத்தை ரொம்ப புகழ்ந்து பாரதியார் எழுதினாருன்னு ஒரு கம்யூனிஸ்ட் சொன்னார். எதுவா இருந்தாலும் அவரு ஒருத்தர் கம்பனே ஒரு பெரிய பொது உடைமைவாதின்னு ஒருத்தன் புத்தகம் எழுதினான். அந்த மாதிரி எதை பார்த்தாலும் அவங்களுக்கு தான் கொள்கைகள் தான் இருக்கும். கம்பன் மார்க்ஸை படிச்சாரா இல்ல பாரதியார் படிச்சாரா? ஏதோ அவங்க பெருமைய. உலக படைப்பு இறைவனின் பொழுதுபோக்கு விளையாட்டு என்று தெய்வ திருமுறைகள் அழுத்தமாக சொல்லுகின்றன. திருமூலரும் இப்படித்தான் சொல்லுகிறார். பிரம்மசூத்திரமும் லீலாவத்து கைவல்யம் என்று கூறுகிறது. இதை பத்தி இந்த ஆர்தர் ஐசன்பர்கை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த லீலாவத்து கைவல்யம் அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே அழகா ஒரு பத்திரிகை ஒரு அரை பக்கம் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த உலகம் இறைவனுடைய விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன அர்த்தம்? பயனை எதிர்பார்க்காமல் அந்த விளையாடுவதில் கிடைக்கும் இன்பத்துக்காக விளையாடுவது, அதுதான் விளையாட்டு. அதுதான் அமைச்சரோட விளையாட்டு. இன்னைக்கு விளையாடினாக்க நான் இவ்வளவு கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் விளையாட்டே இல்லை. இட் இஸ் அனதர் எம்ப்ளாய்மெண்ட். உண்மையான விளையாட்டு அப்படிங்கிறதுல அந்த விளையாடுவதே இன்பம். அப்படி கிருபானந்த வாரியார் இருந்தார், அப்படி எம்பஸ் அம்மா இருந்தாங்க, அப்படி பாலசரஸ்வதி டான்ஸ் ஆடினாங்க. அப்படி அவங்க அந்த வேலை செஞ்சதுனால எனக்கு கூலியோ புகழோ வரும்னு செய்யல. அந்த வேலை செய்வதிலே அவங்களுக்கு அவ்வளவு இன்பம் இருந்தது. கிரயாசின் என்ற ஐரோப்பிய கவிஞன் சிவனுடைய ஐந்தொழில் நடனத்தை பற்றி பேரானந்த பாட்டு என்று ஒரு பாட்டு. அப்போ அந்த பாட்டுல அந்த கிராஃப் என்கிறவர் எழுதுகிறார், மனிதர்கள் சிவர் நடனத்தை புரிந்து கொள்வதே மோட்சத்திற்கு வழியாகும். சிவனுடைய ஆடல் நமசிவாய என்ற ஐந்தெழுத்தை குறிக்கும். அதை பற்றி இந்த உண்மை விளக்கம் போன்ற சைவ சித்தாந்த நூல்கள் நிறைய இருக்கு. சிவனுடைய அழிவு பல வகைப்படும். அப்ப இந்த அழிவு அப்படிங்கிறது நிரந்தரமான அழிவு அல்ல. அழிவை பத்தி நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணும்? முதல்ல ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண், இது தோன்றுகின்ற வகை. இந்த உலகம் ஒடுங்கும் போது என்ன பண்ணும்? இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போகும். மண்ணு போய் தண்ணீர்ல ஒடுங்கும், தண்ணீர் போய் நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு போய் காற்றுல ஒடுங்கும், காற்று போய் ஆகாயத்துல ஒடுங்கும். இப்படி வளர்கின்ற போது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்ற வரிசையில வளரும். சுருங்குகின்ற போது மண், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் என்ற வரிசையில சென்று சுடுங்க. அப்படியே வேதத்துல வருது. அப்படி அந்த அழிவை தினம் தினம் நடத்தி காட்டுவது நித்திய பிரதோஷம். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திற்கு 78 நிமிஷம் முன்னாடியும் நட்சத்திரம் தோன்றுகின்ற அந்த இடைவெளி, அதுக்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். தினம் 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 உலகம் தோன்றி தோன்றி அழிகிறது. இந்த உண்மையை விளக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு நம்மை பற்றிய அகம்பாவ நினைப்பும், நான் செய்த கர்மத்தின் பலனை நான் துய்ப்பேன் என்ற மமகாரமும், நான் இதை செய்கின்றேன் என்ற எண்ணமும் இல்லாத கனவற்ற உறக்க நிலைய ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரமாவது பகவான் கொடுக்குறான். பகவான கருணைவான் கருணைவான்னு ஏன் சொல்றோம்? ஏழை ஆகட்டும், பணக்காரன் ஆகட்டும், குண்டாகட்டும், ஒல்லியாகட்டும், ஞானி ஆகட்டும், முட்டாளாகட்டும், யாரா இருந்தாலும் அவன் அந்த கனவற்ற உறக்க நிலை இருக்கு பாருங்க, சுசுப்தி, அதை ஒரு நாள்ல சில நிமிடங்களாவது தொட்டு விட்டு வர வேண்டும். இதை பத்தி வேதம் சொல்கிறது. அப்பா, உன் காலடியில
இருக்கிற தங்க புதையல் மாதிரி தினம் தினம் அதுக்கு கிட்ட இவ்வளவு கிட்ட போய் வரியே, கொஞ்சம் கண்ணை திறந்து அதை பார்க்க கூடாதாப்பா அப்படின்னு வேதம் கெஞ்சுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இப்ப ஒருத்தனை பார்த்தா அகம்பாவம் இல்லாம இரு, மமக்காரம் இல்லாம இரு, உன்னுடைய என்று உடைமை இல்லாம இரு, உன்னுடைய புகழை பற்றி பேசாமல் இரு அப்படின்னா சார் இதெல்லாம் நடக்காது சார் அப்படிங்கிறான். ஆனா அவன் கூட ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் கனவற்ற உறக்கத்துக்கு போறான். கனவற்ற உறக்கம் என்பது என்ன? எதை யோகிகளுடைய லட்சியமாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றதோ அதுதான் அந்த கனவற்ற உறக்கம். பகவானுக்கு எவ்வளவு கருணை பார்க்கும். இவன் வேதாந்தமே படிக்கல, பகவானையே தொழல, பகவானை அடையணும்னு நினைக்கிற அவருக்கு கூட ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் அந்த எண்ணங்களற்ற கனவற்ற மமகாரமற்ற அகங்காரமற்ற அந்த நிலைய அவன் தொட்டு அதிலேயே நிலை நிறுத்து வெளியில வர அனுமதிக்கிறார். இதுதான் பகவானுடைய கருணை என்கிறது சாஸ்திரம். அப்படி ஒவ்வொரு நாளும் உலகம் வழிவது நித்திய பிரதோஷம். ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தி என்றும் மாலை காலம் பட்ச பிரதோஷம் என்றும் தேய்பிறை 13ஆம் நாளில் திரையோதிசி மாத பிரதோஷம் என்றும் தேய்பிறை 13ஆம் நாளில் பிரதோஷம் திரையோதசிக்கும் சனிக்கிழமை சேர்ந்து வந்தால் அது மகா பிரதோஷம். இப்ப நம்ம பிரதோஷ வேளையில இருக்கோம். ஆகவே அந்த பிரதோஷ வேளையில சிவனுடைய நடனம் நடக்கிறது என்றும் அத அந்த நந்தியினுடைய கொம்பு வழியா பார்க்கணும் அப்படின்னும் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால அந்த நிறைய பேர் சிவ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, கோயில்ல போய் அந்த நந்தியோட 2 கொம்பு வழியா சிவனுடைய நடனத்தை பார்க்கின்றார்கள். அப்படி அந்த பிரதோஷ வேலை என்பது அந்த யுகங்கள் முடிகிற போது என்ன பண்ணுமா, அந்த அவாந்தர பிரளயம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எதுவுமே பாக்கி இருக்காது, சிவன் மட்டும்தான் பாக்கி இருப்பார். மற்ற எல்லாமே சென்று அவற்றை ஒடுங்கி இருக்கும். இந்த உலகம் என்ற படைப்பே தன்னுடைய மூல சொரூபத்துல போய் ஒடுங்குகின்ற நிலை, அது அவாந்தர பிரளயம். அப்ப பிரம்மா கூட இருக்க மாட்டாராம். அப்புறம்தான் சிவபெருமான் பிரம்மா வழியில இடுவார், இந்த படைப்பு வழியில வரும். அப்புறம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் அதெல்லாம் ஒன்னொன்னா வெளியில வரும். அப்புறம் மனம் வரும், அதுல இருந்து எல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்புறம் குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர முக்கோணை என்ற நூலில் சிவனின் ஐந்தும் சிவனின் மெய்த்தொழில், இது பொய் இல்ல, டெம்பரரி இல்ல, அது நிரந்தரமான தொழில். இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், 5வது நூற்றாண்டு வரை திருவாலங்காட்டத்தான் இந்த சிவனின் நடைபெற்ற ஊராக இருந்தாங்க. உபமன்யு என்ற ஒரு குழந்தை முனிவர், இந்த உபமன்யு தான் பெரிய புராணத்துக்கு மூலமா இருந்தாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. பெரிய புராணத்தை சம்ஸ்கிருதத்துல எழுதினாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. உபமன்யு கிட்ட தான் கிருஷ்ணபெருமான் சிவதீட்சை வாங்கி பிரத்யும்னனை பெற்றார்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த உபமன்யுவை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. அந்த உபமன்யு குழந்தையா இருந்த போது அவர் வேண்டியபடி சிவன் தில்லையில் சென்று அந்த நடனம் ஆடினான். அதனால 5வது நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழ் இலக்கியத்துல தில்லையை போற்றுகின்ற குறிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னொரு தடவை பாக்குறேன். இத்தகைய நடராஜ பெருமானை தேவார திருவாசக பாடல்கள் புகழ்ந்து உள்ளன. அருந்துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் மறுமருந்தை அகஞாலத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வெறும் பயனை போகம் மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அவனை புகழ்ந்து பேசல அப்படின்னா அந்த நாக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண, எதுக்காக நமக்கு நாக்க கொடுத்துருக்கிறான், அவனை பேசி பேசு அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை, ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய பாட்டை, தினைத்தனை உள்ளதோர் கோவினில் தேன் உண்ணாதே தினைத்தோறும் காண்டோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கு சென்றுதாய் கோத்தும்பி. மாணிக்கவாச சுவாமிகள் சத்துர்வேதி, 4 வேதமும் படிச்சவர். ராஜா கிட்ட மந்திரியா படிக்க இருக்கிற அளவுக்கு உலகையில் நீதி தெரிஞ்சவர். அவருக்கு தெரியாத வேதமா? ஏதஸ்ய ஆனந்தத்திய அந்யானி பூதானி மாத்திராம போஜீவித்தியங்கிறது வேதம். அந்த பரம்பொருளாகிய பேரானந்தத்தினுடைய
ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கொண்டுதான் உலகத்துல ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு இன்பமும் வாழ்கிறது அப்படின்னு வேதமே சொல்லுகிறது. அப்ப நம்ம லட்டு சாப்பிடுற இன்பம், பிறர் நம்மை போகிற போது இன்பம், தூங்குற இன்பம், இந்த இன்பம் எல்லாமே அந்த பேரானந்தத்தினுடைய ரிஷி விருத்தை. ஏதஸ்ய ஆனந்தஸ்ய அன்னாதி பூதாதி மாத்திராம உபஜீவந்தி அப்படிங்கிற. அதனால அந்த பாட்டதான் வீடு வச்சாருன்னு கூட நம்ம சொல்லுவதில் தப்பு இல்லை. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்டதாயேனை வல்லாளனாய் பிறந்து வனத்து இது இருக்கும் வண்ணம் வல்லோரும் காண எந்தன் பசு பாசம் அறுத்தானை எல்லோரும் இணைச்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே. இந்த இடத்துலதான் இந்த பசு பாசம் அப்படிங்கிற அந்த சைவ சித்தாந்தனுடைய தோக்கங்கள் அப்படி இருக்கு. அப்படி நீங்க திருஞான சந்தர் அப்பர் பாடலெல்லாம் படிச்சீங்க அப்படின்னாக்கா பிற்காலத்துல வந்த சைவ சித்தாந்தம்ங்கிற பிலாசபி இருக்கு இல்லையா, அதோட இணைத்து பார்ப்பது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும். அதனால அவையெல்லாம் தோத்திரம் என்றும் பிற்காலத்துல வந்த அதுல இருக்கிற கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி அமைத்த கட்டமைப்ப சாத்திரம் என்னும் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கு. அந்த விவாதத்தை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணவு சூர் கறந்ததோர் உணர்வே தெளி வளர் பணியின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளி வளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டன் என் விளம்புவே விளம்புமாறே. நான் எப்படிப்பா சொல்லுவேன்? பாரதியார் சொல்லார் இல்லையா, சொல்லுவி கெளிதாகவும் நின்றிடாள் சொல்லையும் தன் வழி செல்ல வண்டிடாள் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்புறாப்பே மனசாசக. அப்ப வாக்கும் சொல்லும் தோற்று திரும்புகின்ற நிலை என்று. அப்படிப்பட்ட அந்த திருமேனி சிறப்புள்ள நாமங்களை சொல்றது பார்ப்போம். போன வாரமே சொல்லணும்னு நினைச்ச முடியல. வியாக்கிருதாயாக எங்கும் ஊடுருவி நிற்பவர் எத்திக்கும் தானாகி இந்நிதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்தத்தேனே. வியாபிருத்தாய இந்த பரந்த உலகத்தை தாங்குபவர் வியாபினே, அவையே வியாபித்து இருப்பவர் வியாபிய சாட்சியனே. இந்த உலகம் விரிவடைங்குவதை காண்பவர். ஏற்கனவே பலதர சொல்லியிருக்கிறேன். யதாபூத பிரதபாவம் ஏகத்தம் அனுபஷதி தத்தையேவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியத்தை ததா. இப்படி உலகம் ஒரு புள்ளியில் சென்று ஒடுங்குவதையும் அதிலிருந்து விரிந்து படைப்பாக மாறுவதையும் யார் பார்க்கின்றானோ அவன் பிரம்மத்தை உணர்கிறான் என்கிறது வேற. அப்படியே பகவத்கீதைக்கும் வேதமும் ஒருங்கிணைந்துதானே போகும். அப்போ விசாரதாய நல்ல எண்ணங்களை கொடுப்பவர் வியாமோக நாசின்மை இந்த உலக பற்றி அந்த மோகத்தை அப்படியே அழிப்பவர். வியாசாயை, வியாசன்னு ரொம்ப பெரியவர்னு அர்த்தம், கட்டுரைன்னு அர்த்தம். அந்த காலத்துல வியாசம் எழுதுக அப்படிமா. வியாக்கியா முத்ரா லசத்கராய இந்த விளக்கத்தை தருகின்ற சின்முத்திரையாக இருப்பவர். வரதாய வரத்தை கொடுப்பவர். வாமனாய இந்த வாமன என்ற சொல்லுக்கு அழகாக இருப்பவர், சின்னவராக இருப்பவர் என்று ரெண்டு அர்த்தம் உண்டு. வந்தியாய வணங்க தகுந்தவர், வரிஷ்டாய உயர்ந்தவர், வஜ்ர வர்ம பிருத்திய நமக மிக உறுதியான பிடிப்பை உடையவர், வேத வேத்தியாக வேதத்தை அறிந்தவர், சர்வே வேதாய பதம் ஆனந்த் தபாம்சி சர்வாணி எத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கரகேண பிரவீவியேதத் ஓம் இது ஏதத் என்று யமன் நச்சிகேதனுக்கு சொல்லுகின்றான். எல்லா வேதத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு ஜூஸ் புழிஞ்சா என்ன வரும்? ஓங்காரம். வேதைச்ச சர்வை அகமே வேத்தியம் அப்படிங்கிறான் கண்ணன் கீதையில். எல்லா வேதங்களும் என்னையே இருக்கின்றன அப்படிங்கிறான். வேத ரூபாய வேதத்தின் வடிவினே, வேதாந்த வித்தாய வித்தமாய வேதத்தையும் வேதாந்தத்தையும் அறித்தவன், வேதார்த்த விதை வேதத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவன், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்பவன், வேத யோனையே வேதத்தினுடைய மூலமாக இருப்பவன், வேத அங்காயா வேத அங்காய வேதத்தினுடைய 6 அங்கம் சிக்ஷை வியாக்கரணம் இப்படி அப்புறம் சிக்ஷை வியாக்கரணம் இலக்கணம் காலம் ஜோதிடம் இப்படி 6 அங்கமாக இருப்பவர். வேத சம்ஸ்துதாயாக வேதங்களை யாரை போற்றுகின்றனவோ அவர். வைகுண்ட வல்லபாயனவா திருமாலை தன்னுடைய துணையாக கொண்டவர். அரியலார் தெய்வம் இல்லை ஐயன் ஐயாருக்கே அப்படிங்கிறார் அப்பர் திருவையாற்றுல தர்ம சம்பவர்த்தனையா யாரு வந்தது? உங்க பெருமாள் தான்பா வந்தார் அப்படிங்கிறார். அவர் தர்மத்தின் நிலை அதர்மமும் அவரே. வைஸ்வானத விலோச்சனாய
நெருப்பை தன்னுடைய கண்ணாக உடையவர். வைஸ்வானரன் நெருப்பு. சமஸ்த புவன வியாபினே நமக, உலகம் அனைத்தும் ஊடுருவி நிற்பவர். சம்ருத்தையே, வளம் மிகுந்தவர், செல்வம் மிகுந்தவர். சததோஜிதாயாக, எப்போதும் எழுபவர். உச்சித்தை அப்படி சொல்ற உச்சிட்ட ஜாதாக்கரத்தை விவேகானந்தருக்கு ரொம்ப பிடித்தது. சூக்ஷ்மாத்தி சூக்மத்தராயாக, அனோரணியான் மகத்துவமயான் அப்படிங்கிறார் புரந்தரதாசர். அப்படியே வேதத்திலிருந்து எடுத்த வாக்கு. சூரியாக, ஊரம்னாக்கா உரம்ங்கிற வார்த்தை அதுல இருந்தத வந்து. ச ஊரியாக, உரம் நிறைந்தவர். சூக்ஷ்மா ஸ்தூலத்துவ வர்ஜிதாயாக, சூக்ஷ்மமும் இல்ல ஸ்தூலமும் இல்ல, இந்த இரண்டும் இல்லாதவர். ஜௌனு கன்யாதராய, கங்காதேவி ஆயத்துல இருந்து குதிச்ச போது என்ன தாங்க யாருக்கு சக்தி உண்டு இருந்தா வரேண்டா பகீதரான்னு சொன்னாராம். சரின்ட்டு சிவபெருமான் போய் வேண்டியதானாம். சிவபெருமான் தன்னுடைய தலையில இந்த கங்கையை தாங்கி கொண்டு தன்னுடைய சடாமுடியிலேயே அவளை அடக்கி விட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஜவுனுன்னு ஒரு முனிவர், அவரும் அந்த மாதிரி அடக்கிட்டார். அப்புறம் பகீரதன் இவங்களெல்லாம் வேண்டி அப்பா கொஞ்சமாவது வெளியில விடுங்க அப்படின்னாக்க ஜவுனு வந்து தன்னுடைய காது வழியா கங்கையை வெளியில விட்டதுனால நம்முடைய காதுல கங்கை இருக்கு அப்படின்னு நம்ம பிராணாயாமம் பண்ணும் போது நம்ம கை விரல் எச்சலாக்கிடும். அதனால ஒரு பிராணாயாமம் முடிஞ்ச உடனே காதை தொட்டுக்கிற வழக்கம் உண்டு. காதுல ஜவுனு முனிவருடைய காதுல எப்படி கங்கை இருந்தாலோ அந்த மாதிரி நம்ம காதுலயும் கங்கை இருக்கிறாள் என்று. ஜகுனு கன்யாதராய, ஜவினுடைய கன்னியையே தாங்குபவள். ஜன்மம் மிருத்தி ஜராமிருத்தி நிவாரகாய, பிறப்பு இறப்பு முதுமையவற்றை அழிப்பவர். சூரசேனாயா, சிவனுடைய மகனாகிய முருகனாகவே வந்தவர். சுபாகாராய, அவருடைய உருவத்தை நினைத்தாலே தெளிவு குருவின் தீமேனி காண்டல். சுப்பிரமூர்த்தியை, வெள்ளை வடிவத்தினர். சுச்சிஸ்மிதாய, ரொம்ப அழகான குமிழ் சிரிப்பும்னு பெரியவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த சிவபெருமான் இவ்வளவு உலகத்தை அழிக்கிற போதும் அப்படியே அவர் சிரிப்பாராம். அப்போ உலகத்தை அழிக்கிற போது சிரிக்கிற சிரிப்பு அட்டகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நல்ல காரியம் செய்கிற போது ரொம்ப அழகான சிரிப்பு மந்தகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தகாசம், அட்டகாசம், இப்படி அவருக்கு பல வகையான சிரிப்புகள் உண்டு. அனர்க்க ரத்தன சுச்சித கச்சித கிரீடாயாக, அப்ப சூரியனே தன்னுடைய கிரீடத்துல ரத்தனமாக உடையவர். நிகட்டே ஸ்திதாய, அருகிலே இருப்பவர். எப்ப பார்த்தாலும் ஆத்மாராமா ஆனந்தரமான சுதா ரூபாய, அமுதத்தன்மை உடையவர். விஷத்தை சாப்பிட்டவரை அமுதத்தன்மை உடையவர் என்று சாஸ்திரம் சொல்லுது பாருங்க. இதுதான் வேடிக்கை. எதிரெதிரி இரட்டைகள் யாரில் ஒன்றிணையுமோ அவரே பகவான் அப்படிங்கிறார்களே அரவிந்தர். அப்படி அமுதமும் விஷமும் ஒரே இடத்துல இருக்குமா. சுராத்தியக்ஷாக, தேவர்கள் தலைவர். சுப்புருவே, அவருடைய புருவம் ரொம்ப குனித்த புருவம், குனித்த புருவம்னு பாடுறாங்க இல்லையா, அவ்வளவு அழகான புருவம் உடையவர். சுக கனாய, சுகத்தினுடைய திரண்ட பொருளாக இருப்பவர். அது அப்படியே வேதம் சொல்லுது. சுதியே சுதையே, அவனே ஆனந்த அனுபவமா இருப்பவர். பத்ராய, பாதுகாப்பாக இருப்பவர். பத்ர பிரதாய, நம்மை காப்பவர். பத்ர வாகனாய, தன்னுடைய வாகனமாகவே பாதுகாப்பை கொண்டவர். பக்த வத்சலாய, பிரிலின்ற ஊர் என்று சென்னைக்கு பழக்கம் இருக்கு. சுவாமிக்கு பேரு பக்தவத்தலம்னு பேரு. அதனாலதான் தொண்டை மண்டலத்துல நிறைய பேருக்கு பக்தவத்தலம்னு பேரு வைப்பாங்க. தமிழ்நாட்டுடைய மத்த பகுதியில அந்த பேரு உங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது. நேத்திர ஹராய நமஹ, தக்ஷனுடைய யாகத்துல சூரியன் ஏதோ குழப்பினான் அப்படின்னு சூரியனுடைய கண்ணை அவிச்சுட்டாரு, அக்னியினுடைய பல்ல உடைச்சிட்டாரு அப்படின்னு சிவனுக்கு பேர் உண்டு. சூரியனுடைய அகங்காரத்தை ஒழித்தவர் என்பது சிவனுடைய பல இடங்கள்ல அவருடைய நாமம் வரும். பர்காய, பர்கோ தேவத்தை தீமிகை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் வளமாக செல்வமாக இருப்பவர். பவக்நாயக, பிறவி கடலை அழிப்பவர். பக்தி மத்து நிதியே நம, பக்தனுடைய நிதியாக இருப்பவர். அப்படிப்பட்ட இறைவனை நினைக்க வேண்டும், போற்ற வேண்டும். இந்த பேஷா நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய நடனத்துல ஒரு வழியா நம்ம வந்து அந்த ஆனந்த குமார சுவாமியினுடைய கழுத்துக்களை ஒரு தடவை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திப்போம். திருவாசகத்துல ஆனானப்பட்ட
மாணிக்க வாசகவர் 20 பத்துக்கள் இதுல பாடி இருக்கார். அப்புறம் இவரை பத்தி சொன்ன ஒரு முன்சாமி முதலியார்னு ஒரு பாமரர், சென்னையை சேர்ந்தவர். அப்ப மாநாட மயிலாட அந்த பாட்டு கோபாலகிருஷ்ணருடைய பாரதி. அப்ப சிவனுடைய அந்த நடனம் அவ்வளவு இலக்கிய உணர்வை உள்ளத்தில் தூண்டி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாவது அடுத்த வாரத்துல பார்ப்போம். எல்லோருடைய இதயத்திலும் இருக்கின்ற சிவனை வணங்கி ஸ்ரீராம் ஐயா வணக்கம். ஐயா அரசு பேசுறேன். வணக்கம், வாங்க. அரசு எப்படி இருக்காரு? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். ஓடுது போட்டு. உடம்பு சரியா இருக்குங்களா? உடம்பெல்லாம் எப்பே சரியா ஆகாது. ஐ ஹாவ் டு லிவ் வித் இட். இத வாழ்க்கையினுடைய ஒரு கை கால் மாதிரி நோயையும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நினைத்து ஓட்ட வேண்டியதுதான். இதுல இந்த உடம்புல இருந்து எவ்வளவு வேலையை புடுங்க முடியுமோ அவ்வளவு புடுங்கணும். ஐயா விவேகவாணி தமிழ்ல வருதுங்க ஐயா? இன்னும் விவேகவாணி தமிழ்ல வருதுங்க ஐயா? வருது. ஏன் அது எனக்கு வேணும் ஐயா. இப்ப எனக்கு கொஞ்சம் டச் வேணும். அது தகவல்கள் லைப்ரரி எடுத்து போடணும். 28440042 நம்ம அக்கா வருவாங்களே இதுல, அவங்க நம்பர் சொல்லுங்க. 28440042. எனக்கு சட்டுன்னு அக்காவோட மொபைல் நம்பர் ஞாபகம் இல்ல. 044 போட்டு 28440042 நந்தகுமார்னு இருப்பாரு. அவர் தான் பகுதியினுடைய பொறுப்பாளர். ஐயா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா இன்னும் வாசுதேவஜிக்கிட்ட தான் பேசணுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால 50 பைசால போஸ்ட் கார்டுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது ஏறினா நிச்சயமா எனக்கு வந்து சேர்ந்துடும். சொல்லுங்க. பேசிட்டே வரும்போது நடுவுல பார்லாம் எங்கேயோ படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதுல எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அத சொல்றேன். ரெலவன்ஸ் நீ கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பகவான் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற இக்னோரன்ஸ், நமக்கும் பகவானுக்கு வித்தியாசம். டாமினேஷன் எல்லாம் அட்ரிபியூட் பண்றவங்களுக்கு நம்ம கிட்ட நாம அதுக்கு நேர் எதிரானது. அதுல அதனால ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நாராயண நமயன்னம் நன்னஞ்சல் பாராளும் பாதம் பணிந்தேத்துமாறு அறியேன் தாராரும் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதம் என்ன அறியாமை ஒன்றுமே. பகவான் கிட்ட இல்லாததான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும். பகவான் இல்லாது நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் அறியாம. அதனால நான் அறியாமையை உனக்கு கொடுக்கணும். அந்த பாடல் வந்து ஒரு பக்தி பாடல். அப்புறம் என்னன்னா இந்த போயிட்டு இல்லாம ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எல்லாருக்குமே கம்பனுக்கு உண்டோ, பாரதிக்கு உண்டோ, திருவள்ளுவருக்கு உண்டோ, மற்ற இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட நிறைய இருக்கும். அதுல சொல்லும்போது ராம காட்டுக்கு போறது இனிமே தவிர்க்க முடியாதுன்னு இந்த ஜனங்கள் தான் சுமந்திரன் தேர்வு கூட ஓடி பார்த்தா கொஞ்சம் தூரம். அதுதான் இல்ல காட்டுக்கு போயிட்டான். கடைசியில வழி இல்லாம ஜனங்கள்லாம் கூடி ஒரு தீர்மானம் பண்ணாரோம். இனிமே ராமகிருஷ்ண நமக்கு என்ன நன்மைன்னா பாவமும் அருந்துயரும் வேறுபறியும் என்பார். பாவமும் அருந்துயரும் வேறுபறியும் என்பார். பூவலயம் இன்று தனியன்று பொது என்பார். பூவலயம் இந்த பூமி இனி தனி என்று ஏதோ தசரனுக்கோ பகவனுக்கோ ராமனுக்கோ உரிய சொத்து இல்ல, அது பொது சொத்து அப்படின்னு ஜனங்கள் பேசின்றாராம். இந்த பொது உடைமைன்னு சொன்னா அந்த வார்த்தையை கம்பன் பாரு 12ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு சொல்லுது. சொல்லி முதல் நூறுவாள் புகுத்து எல்லாம் தலையை பத்தி ஜெயகாந்தன் சொல்லுவார். இது தெரிஞ்ச தமிழனுக்கு மார்க்சிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பாக்கி இருக்குன்னு கேட்பார். அதனால பகுத்து கொள்ளு விரும்புதல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இத வேதமும் தைத்திரியோபனிஷத்திலையும் வீட்டு வாசல்ல ஏறியவனுக்கு உணவும் தங்குபடமும் இல்லை என்று சொல்லாதே அப்படிங்குது. அதனால சபை பூமி கோபாலுக்கேங்கிறது ஹிந்தி பேர்ல எல்லாம் பாமரன் கூட சொல்லுவான், எல்லா பூமியும் கோபாலனுக்கு சொந்தம் அப்படின்னு. அதனால நம்ம சட்டத்தின்படி கூட இந்த நிலம் நமக்கு சொந்தம் இல்லை. அதை உழுது பயிரிட்டு சாப்பிடுற வரலையும் உரிமை உண்டு அப்படின்லாம் இருந்தது. அப்புறம் ரொம்ப பிற்காலத்துலதான் இந்த தனி உடைமைங்கிற கான்செப்ட் வந்தது.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வில்லியம்பெல்லாம் மரப்பட்டான்னு ஒண்ணு உண்டு. ஒரு மரம் உங்களுக்கு சொந்தம், அந்த மரம் அழிஞ்சு செத்து போச்சுன்னா அந்த மரத்துல அந்த இடத்துல இன்னொரு மரம் நடுற பட்டா ஒருமே உங்களுக்கு கிடையாது. மரம் தான் பட்டா. இட் இஸ் a temporary ownership. அது நம்ம சாஸ்திரத்திலேயே உண்டு. திருவிழாதான் சொல்லுவாரோ தெரியல, உடமை கடவு உன் தேவைக்கு மேல நீ ஒரு பொருள் வச்சிருந்தாக்கா அது திருட்டு சொத்து. பாகவதத்துல வருது 11வது ஸ்கந்தத்துல 12 வருது. யாவத் தசரம் யாவத் சொத்து அதிகம் யோகி மந்தேச சஸ்தேன தண்டமருகதி. நீ எவ்வளவு சாப்பிட்டியோ அவ்வளவுதான் உனக்கு சொந்தம். சாப்பிட்டுட்டு நீ மிச்சம் வச்சிருக்கேன்னா அது திருட்டு. அதனால அந்த திருட்டு பொருள் வச்சு நீ கேட்கறதுனால இவர் liable to be punished அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம். அது அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா பொசிஷனை பத்தி அது ரொம்ப சுருக்கி திருவிழா சொல்றதுல உடைமை என்பது களவு, அப்படின்னு சொல்லி அப்புறம் கிரியேஷனை பத்தி சொல்ற உலக அளவுல ஒரு யோக வாசிட்டத்தை ஒரு மகாநாடு கேந்திரத்துல நடந்தது. அதுக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால இருந்து சுவாமி நிரஞ்சனானந்தான்னு பரமஹம்சர் அவர் வரப்போறாது தெரிஞ்ச உடனேயே தினம் தினம் நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன் அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. அவர் அதுல இந்த யோக வாசிட்டத்துல வைராகிய பிரகரணம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, வைராக்கியம்ங்கிறதுக்கோட அடிப்படையே அபரிகிரகம் தான், சொத்துடைமையை விடுவதுதான். அப்புறம்தான் இவனோட உடம்ப பற்றிய உணர்வெல்லாம் விடுறேங்கிறது முன்னாடி முதல்ல உலக இந்த சொத்துக்களை எல்லாம் குறைச்சுக்கோ அப்படின்னு பதஞ்சலி அதை சொல்றார். அதனால எவ்வளவு சொல்லுவார் இல்லையா, இது சாக்ரட்டிஸ் கடத்தர்ல போய் அப்பா எவ்வளவு சமம் இல்லாம என்னால வாழ முடியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்பி வருவாராம். அந்த மாதிரி அபரிகிரகம் ரொம்ப முக்கியமானது. பன்னீர் முடிச்சுடலாமா? அப்புறம் சொல்லிடுங்க. கிரியேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த கிரியேஷன் சொல்லும் போது உனக்கு தெரியும் ஓஷோனுடைய கல்லறையில எழுதுங்கன்னு ஒரு வாசகம் கொடுத்தாருன்னு சொல்லுவான். நீங்களே சொல்லி தேதிக்கு பூமிக்கு இந்த தேதிக்கு திரும்பி போனார் அப்படின்னு. ஆமா, நெவர் பார்ன் நெவர் டைட், appeared in the form he is known on such and such day and disappeared from that form on such and such day அப்படின்னு பிறந்த நாளே இறந்த நாளைக்கு. இத கிரியேஷன் பற்றி சொல்றது பிகாசோ சொல்றார், ஆல் இமேஜினேஷன்ஸ் ஆர் ட்ரூ. சிலர கற்பனைன்னு அலட்சியப்படுத்தி அதுல விஷயம் கிடையாதுன்னு ஒதுக்குறோம் இல்லையா, இதையே பஜன் சாஸ்திரத்தை வேற விதமா சொல்றான். யூ see things and you say why. I dream things that never were and ask why not. ஒரு பொருள் இல்லை என்ன அது ஏன் என் மனசுல தோணித்த அந்த தோணின அளவுக்கு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பரிணாமங்கிறதே முதல்ல எண்ணம்ல இருந்தான் தோன்றது. அதனால எண்ணம்ங்கிறதே பரிணாமத்தினுடைய முதல் படி. அது அந்த விஷயத்துல அந்த எண்ணத்துக்கு நீ மரியாதை கொடுக்கணுங்கிறவர். இந்த பிகாசோ படைப்பாற்றலை பத்தி சொல்றதுக்கு எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏற்கனவே எழுத பல பேருடைய சாப்பாட்டு நேரத்தை நம்ம திருடிட்டு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த வாரம் பாப்போம்.